இன்று அத்தியாயம் 2 14, 15 ஆகிய 2 வசனங்களை பார்ப்போம். மனிதர்களுடன் எப்படி நம்பிக்கை கொள்வது, மனிதர்களோடு எப்படி வாழ்வது, மனிதர்களை எந்த அளவுக்கு நம்புவது, மனிதர்களை எந்த அளவுக்கு நிராகரிப்பது, அவ்வாறு நம்பிக்கை கொள்ளும் பொழுதும் மனிதர்களை நிராகரிக்கும் பொழுதும் ஒருவர் மற்றவரிடமிருந்து எப்படி தம்மை பாதுகாத்துக் கொள்வது, இந்த அடிப்படையை அத்தியாயம் 2, 14, 15 ஆகிய 2 வசனங்களிலிருந்து இன்று நாம் தெரியறிக்கிறோம். 14வது வசனம், நம்பிக்கை கொண்டிருப்போரை சந்திக்கும் பொழுது நாங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் என்று உடன் இருப்பவர்கள் கூறுகிறார்கள். நம்பிக்கை கொண்டிருப்பவர்களை சந்திக்கும் பொழுது நாங்களும் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் என்று உடன் இருப்பவர்கள் தயவை நாடியிருப்பவர்கள், மனிதர்களின் தயவை நாடியிருப்பவர்கள், முகஸ்துதி செய்பவர்கள், தாங்களும் நம்பிக்கை கொண்டோரை சார்ந்தவர்கள்தான் என்று வீணாக வார்த்தைகளால் அவர்கள் கூறுகின்றனர். இன்னும் பரிகசிப்பதற்காகவும் அவ்வாறு கூறுகிறார்கள். தயவை எதிர்பார்க்காத மனிதர்கள் உண்மையை அழித்துவிடும் நோக்கத்துடன் பரிகாசம் செய்வதற்காகவும் அவ்வாறு கூறுகிறார்கள். தங்களுடைய இனத்தாருடன், நம்பிக்கை கொள்ளாத இனத்தாருடன் சார்ந்திருக்கும் பொழுது ஏன் நாங்களும் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் என்று ஒருவரை ஒருவர் சந்தித்த பொழுது கூறிக்கொண்டீர்கள் என்று கேட்கும் பொழுது சும்மாதான், ஒரு தமாஷ்க்கு தான், ஒரு வேடிக்கைக்காகத்தான், அவங்கள பரிகாசம் பண்ணுறதுக்காகத்தான், இந்த மாதிரி வார்த்தைகளை தங்களுடைய சகாக்களுடன் இணைந்திருக்கும் பொழுது அவர்கள் பரிகாசத்திற்குள்ளாக்கி கொண்டு கூறுகிறார்கள். நிச்சயமாக நாங்கள் பரிகாசம் செய்பவர்களாகவே இருந்தோம் என்றும் தங்கள் சகாக்களிடம் கூறுகிறார்கள். இப்பொழுது இறைவன் கூறுகிறான், இவர்கள் பரிகாசத்தின் காரணமாக இறைவன் அவர்களை பரிகசிக்கிறான். இன்னும் இவர்களின் வழிகேட்டிலேயே குருடர்களாகவும் தட்டழியும்படி விட்டுவிடுகிறான். ஆகவே இந்த 2, 14, 15 2வது அத்தியாயம் 14, 15 வசனங்களில் நாம் பார்க்கிறோம், நம்பிக்கை கொண்டிருப்போரை சந்திக்கும் பொழுது நாங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் என்று கூறுகிறார்கள். ஆனால் அவர்கள் தங்கள் ஷைத்தான்களுடன் தனித்திருக்கும் போது நிச்சயமாக நாங்கள் உங்களுடன் தான் இருக்கிறோம், நிச்சயமாக நாங்கள் பரிகாசம் செய்பவர்களாகவே இருக்கிறோம் என்று கூறினார்கள். அல்லாஹ் இவர்களை பரிகசிக்கிறான். இன்னும் இவர்களுடைய வழிகேட்டிலேயே கபோதிகளாக தட்டடியும்படியும் விட்டுவிடுகிறான். மனிதர்களில் நம்பிக்கை கொண்டவர்கள் யார்? பெரும்பாலான மனிதர்கள் இன்று குருடர்களாக, கண்ணிருந்தும் பார்க்க இயலாதவர்களாக தட்டழிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த மனிதர்களை அல்லாஹ் சபித்துவிட்டதன் காரணமாக அவர்கள் எந்த உண்மையையும் விளங்கிக் கொள்ள இயலாதவர்களாக, பார்த்தாலும் இரையச்சம் என்ற ஒன்று மனதில் அவர்களை நெருங்க முடியாத அளவுக்கு அவர்கள் தங்களை வழிகேட்டிலாக்கி கொண்டார்கள்.
எந்த ஒன்றையும் பார்த்தாலும் புரிவதில்லை, கேட்டாலும் விளங்கிக் கொள்வதில்லை. அவர்களுடைய இருதயங்கள் ஊனமாகிவிட்டன. இது இறைவனால் சபிக்கப்பட்டவர்களுடைய நிலையாக இருக்கிறது. யார் எவ்வாறு சபிக்கப்படுகிறார்கள் என்றால், பிறரை பரிகசிப்பவர்கள், பிறரை ஏளனம் செய்பவர்கள், பிறரை வீணாக வம்புக்கு இழுப்பவர்கள், வீணாக பிறருக்கு தங்களிடமிருந்து மன கஷ்டத்தையும் உடல் கஷ்டத்தையும் பொருள்கள் அளவிலான இழப்பிலும் தங்களுடைய சூழ்ச்சிகளில் மிகுந்திருப்பார்களே, இத்தகையோரை நிச்சயமாக இறைவன் சபிக்கிறான். இந்த சபித்தல் என்பது எதற்கு உரியதாக இருக்கிறது என்றால், ஒருவருடைய நம்பிக்கையை வீணாக்கும் பொழுதும், ஒருவருடைய நம்பிக்கையை சந்தேகிக்கும் பொழுதும், ஒருவருடைய நம்பிக்கையை பரிகாசம் செய்யும் பொழுதும் இறைவனிடமிருந்துள்ள சபித்தல் அவர்கள் மீது உரித்ததாகிறது. ஆகவே இனி நம்பிக்கை என்பதன் அடிப்படையில் எந்த ஒரு மனிதரும் வாழும் பொழுது அவர்களுடைய நம்பிக்கையை பரிகசிப்பது என்பது இறைவனுடைய சாபத்தை நம் மீது வரவழைப்பது என்பதற்கொப்பாகும். நம்பிக்கை என்ற அந்த ஒரு தகுதி மனிதனுக்கு அவ்வளவு உயர்வானதாகவும் அவனுடைய வாழ்க்கையின் அடிப்படைக்கும் அந்த நம்பிக்கை உறுதியாகவும் அந்தரங்கத்திலும் அவர்களுக்கு உயர்வை அளிக்கக்கூடிய மகத்தான ஒரு பாக்கியமாகவும் இறைவன் புறத்திலிருந்து அருளப்படுவது நம்பிக்கையாகும். எந்த ஒரு மனிதனும் நம்பிக்கை இல்லாமல் வாழ முடியாது. இந்த விதத்தில்தான் வாழ வேண்டும் என்று நாம் படித்து கொண்டிருக்கிறோம். பிற மனிதர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பார்த்து இப்படித்தான் வாழ முடியும் என்றும் ஓரளவு தெரிந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் இந்த வாழ்க்கையில் நமக்கு நிம்மதியோ அமைதியோ கிடையாது. எவ்வளவுதான் நாம் வசதி வாய்ப்புகளை பொருள்களினுடைய அடிப்படையில் பெற்றிருந்தாலும் சரி, நம்பிக்கையின் அடிப்படையில் அந்த வசதிகளும் வாய்ப்புகளும் சுகங்களும் இருந்தாலும் சரி, நாம் நாளைய வாழ்க்கையை பற்றிய ஒரு கவலையில் ஆகிவிடாமல் இருப்பதில்லை. இது நிலைக்குமா என்ற அந்த கவலையின் அடிப்படை தான் இன்னும் உழைக்க வேண்டும், இன்னும் சம்பாதிக்க வேண்டும், கடைசி மூச்சு இருக்கும் வரை சம்பாதித்துக் கொண்டே இருக்க வேண்டும், படுக்கையில் படுத்துவிட்டாலும் நாம் சம்பாதித்துக் கொண்டிருக்க வேண்டும், சம்பாத்தியத்தை நிறுத்திவிட்டால் நமக்கு நாளைக்கு வாழ்க்கைக்குரிய ஆதாரம் நமக்கு இல்லாமல் ஆகிவிடும். இந்த அடிப்படையை கொண்டுதான் இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதாவது பிற மனிதர்களை நம்பி நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். நம்பிக்கை என்பது மனிதனுக்கு மனிதன் நம்பிக்கை கொண்டு வாழ்வது நம்முடைய வாழ்க்கையின் அடிப்படையாக ஆக்கிக் கொண்டோம். இது இறை துரோகமான அடிப்படையை கொண்ட வாழ்க்கையாகும். நம்பிக்கை, பரஸ்பரம் நம்பிக்கையை கொண்டு வாழ்வது இறைவனுக்கு துரோகமான ஒரு அடிப்படையிலான வாழ்க்கையாகும். எந்த விதத்தில் நீங்கள் மனிதனை நம்புவீர்கள்? பிறகு நீங்கள் கூறுகிறீர்கள், நம்பிக்கைக்கு துரோகம் செய்துவிட்டாய், நம்பிக்கை துரோகி, நன்றி கெட்டவன் என்றெல்லாம் நாம் மனிதர்களை நிச்சயமாக விமர்சிக்கிறோம், திட்டுகிறோம். ஆனால் உண்மையில் அவர்கள் அந்த ஏச்சுக்கும் பேச்சுக்கும் உரியவர்கள் தானா? உங்களுடைய ஏச்சுக்கும் பேச்சுக்கும் இலக்காக கூடிய மனிதர்கள் நிச்சயமாக அதற்கு தகுதி உடையவர்கள் தானா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை. ஏனென்றால் மனிதன் பலகீனமானவன். நீங்கள் முதலில் மனிதனை நம்பிக்கை கொண்டது உங்கள் தவறு. மகன் தந்தையை நம்ப முடியாது. எந்த நிமிடத்தில் அவர் பலகீனமாகுவார் என்பது நமக்கு தெரியாது. தந்தை மகனை நம்ப முடியாது. எப்பொழுது அவனுடைய பெருமை மிஞ்சும் என்பது அவருக்கு தெரியாது. கணவன் மனைவியை நம்ப முடியாது. ஒருவரும் மற்றவரை நம்ப முடியாது. அவ்வாறு நான் உன்னை நம்புகிறேன் என்று கூறுவது இறைவனுக்கு பொருந்தாத வார்த்தையாகும். இவர்கள் உண்மையிலேயே நம்பிக்கை என்பதற்கான பொருளே தெரியாதவர்கள். என்னுடைய வாழ்க்கைக்காக நான் உங்களை நம்புகிறேன் என்றால் இது நம்பிக்கைக்குரிய ஒரு ஆதாரம் தானா? அவரும் நான் உன்னை காப்பாற்றுகிறேன் என்று கூறுவாரேயானால்
நாளைக்கு அவர் வாழ்வாரா என்பது அவரே தெரியாத நிலையில், நாளைக்கு தனக்கு பொழுது விடியுமா என்பதையே அவர் அறியாத நிலையில், நான் உங்களுக்கு வாழ்வளிக்கிறேன் என்று ஒரு மனிதர் கூறினால் அவர் எத்தகைய அறியாமையில் இருக்கிறார் என்பதை நீங்கள் உணர வேண்டும். நான் உனக்கு வாழ்வளிக்கிறேன், உதவுவேன் என்று கூறுவதை கேட்டு யார் உதவிக்காக சென்றாரோ அவர் அமைதி அடைந்து விடுவாரேயானால், எந்த அளவுக்கு அமைதியடைந்த இந்த மனிதர் வாழ்க்கைக்கு தகுதி இல்லாதவர், வாழ்க்கையை புரிந்து கொள்ளாதவர். மனிதனுக்கு இறப்பு என்ற ஒன்று உண்டு, நஷ்டம் என்ற ஒன்று உண்டு, கஷ்டம் என்ற ஒன்று உண்டு. அவன் பலகீனமானவன், எப்பொழுதும் எந்த நிலையிலும் அவன் பலகீனமானவனாக ஆகிவிடுவான் என்பதை மனிதர்கள் அறியாதவர்களா? அந்த அளவு கூட அறியாதவர்களாக இருந்தால் உங்கள் கண்களும் காதுகளும் இருந்து உங்களுக்கு என்ன பயன்? கண்களால் பார்க்கிறீர்கள், உலகத்தை சுற்றி பார்க்கிறீர்கள், காதுகளால் உலகத்தில் நடந்தவைகளையும் கேள்விப்படுகிறீர்கள். இவ்வாறு இருந்தும் நான் மனிதனை நம்புகிறேன். ஆகவே உங்கள் மீது இறைவனுடைய அதிருப்தி இருக்கிறது, இன்னும் சாபம் இறங்கவில்லை. உங்கள் மீது இறைவனுடைய அதிருப்தி இருக்கிறது, நீங்கள் இன்னும் வாழ்க்கையே ஆரம்பிக்கவில்லை, இறைவனை இன்னும் நீங்கள் உணரவும் இல்லை, உங்களுக்கு கண்களையும் காதுகளையும் கொடுத்ததற்காக இறைவனுக்கு நீங்கள் நன்றி செலுத்தவும் இல்லை, விளங்கிக் கொள்ளக்கூடிய இருதயங்களை உபயோகப்படுத்தவும் இல்லை. ஆகவே உங்களுடைய இருதயங்களில் நோய் புகுகிறது, நோய் நுழைகிறது. கண்களும் காதுகளும் பார்ப்பவைகளும் கேட்பவைகளும் இருதயத்தில் சங்கமிக்க வேண்டும். அங்கு ஏற்கனவே புகட்டப்பட்ட அந்த ஞானங்கள் இருக்கின்றன, உண்மைகள் பொதிந்து கிடக்கின்றன. நீங்கள் அறிந்து வைத்திருப்பவை அங்கிருக்கிறது, ஆனால் நீங்கள் வாழ்க்கையில் உபயோகப்படுத்தாதவை. இப்பொழுது நீங்கள் பார்வைகளையும் உங்களுடைய கேள்வி புலன்களையும் உபயோகிக்கும் பொழுது உறங்கி கிடக்கக்கூடிய அந்த உண்மைகளை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஒவ்வொரு விஷயத்திலும், ஒவ்வொரு காட்சியிலும், ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் விளங்கிக் கொள்ளக்கூடிய இருதயங்களில் பதிவாகி இருக்கக்கூடிய அந்த உண்மைகள் உங்களுக்கு ஒரு தெளிவை உணர்த்த வேண்டும். அவ்விதமாக அந்த தெளிவு உணர்த்தப்படவில்லையானால் நிச்சயமாக நீங்கள் நஷ்டவாளிகள். அதாவது இறைவன் புறத்திலிருந்து உங்கள் மீதுள்ள அதிருப்தியானது நீங்கள் நன்றியற்றவர்கள் என்ற விரக்தியையும் உங்கள் மீது ஏற்படுத்துகிறது. எப்பொழுது நீங்கள் வாழ்க்கையை விளங்கிக் கொள்ளவில்லையோ, அதாவது சிந்திக்கவில்லையோ, சிந்திக்க தலைப்பட்டுவிட்டால் அப்பொழுதே வாழ்க்கை வெளிச்சமாக துலக்கமாக உங்களுக்கு அது வழிவகுக்கும், உங்களுடைய பாதையை லேசாக்கி வைக்கும். ஆனாலும் நாம் அதை லேசாக்கிக் கொள்பவர்கள் இல்லை. ஏனென்றால் சிந்தித்து உணர்வது என்பது நம்பிக்கையில்லாத ஒரு காரியமாக இருக்கிறது, வீணான காரியங்களாக இருக்கின்றது. அதற்கு பதிலாக உலகத்தில் ஏதாவது ஒரு அடிமுறை தெரிகிறதா, அதன் பக்கம் நம்முடைய இன்றைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம், இன்னைக்குள்ள வாழ்க்கையை பார்த்துக்கலாம். எப்போதுமே நம்பிக்கை குறையும் பொழுது இன்றைய வாழ்க்கையை நீங்கள் ஆரம்பித்து இந்த வாழ்க்கையை நீங்கள் மனிதர்களுடைய ஒருவருக்கொருவர் செய்து கொள்ளக்கூடிய உடன்படிக்கையின் அடிப்படையில் அதை ஆரம்பித்து பின்னர் அதையே உங்களுடைய வாழ்நாள் முழுமைக்கும் நீங்கள் பழக்கிக் கொள்கிறீர்கள். ஏனென்றால் இது லேசாக இருக்கிறது. சிந்திக்கும் பொழுது இது நிறைவேறுமா என்ற அந்த மிகப்பெரிய சந்தேகம் இருக்கிறது. ஆகையினால் சந்தேகத்தினுடைய அடிப்படையில் வாழ்வதை காட்டிலும் இன்றுள்ள வாழ்க்கைக்கு வயிற்றுக்கு கிடைக்கிறதே இதுதான் உண்மை என்று எண்ணிக்கொள்கிறார்கள். எவ்வளவுதான் சேமித்து வைத்தாலும் ஒரு நாளில் அது நம்மை விட்டு காணாமல் போகும் என்பதை தெரிந்திருந்தும் அப்பொழுது பார்த்து கொள்ளலாம். அப்பொழுதும் அன்றைய ஒரு நாள் இருக்கிறது, அன்றைக்கு ஏதாவது யாரிடமாவது கையேந்தியாவது கையை காலை பிடித்து கொண்டாவது பிச்சை எடுத்தாவது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியும். உணவு முக்கியம், உணவு நமக்கு இல்லை என்றால் நமக்கு வாழ்க்கை இல்லை என்று பயப்படக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். உணவு கிடைத்துவிட்டாலும் அதை ஜீரணிக்கக்கூடிய சக்தியை அவன் எடுத்துவிட்டால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? உணவு இருந்தாலும் அதை உபயோகிக்க முடியாமல் உங்களை ஆக்கிவிட முடியுமே, அதன் வழிகளை எல்லாம் இறைவன் அறிந்தவன். அப்பொழுது உங்களுக்கு உதவி செய்வோர் யார்? பெரும் கவலையை கொண்டும் துக்கத்தை கொண்டும் பசியை நீக்கி விடுங்கினாலும் தொண்டையில் சிக்கிக்கொள்ளுமே, அப்பொழுது அதை சுகப்படுத்துபவன் யார்? இதையெல்லாம் நீங்கள் பார்க்காதவர்களா அல்லது கேள்விப்படாதவர்களா அல்லது உணராதவர்களா? நிச்சயமாக உங்களுடைய கையில் எதுவுமே இல்லை. நீங்கள் சம்பாதிப்பது உங்களுக்கு உபயோகமில்லாமல் ஆக்கிவிட அவன் ஆற்றலுடையவன். அவ்வாறிருந்தும் நாம் எப்படி இறைவனை நம்பிக்கை கொள்வதை தவிர்த்து உணவு கிடைத்துவிட்டால் போதும், பணம் கிடைத்துவிட்டால் போதும், வாழ்க்கை நிறைவேறிவிடும் என்று நீங்கள் இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையை, இறைவனை நீங்கள் நிராகரித்த நிலையில் ஏற்றுக்கொண்டீர்கள். ஆகவே இறைவன் நம்மை பற்றி இன்னும் அதிருப்தியுடன் தான் இருக்கிறான். இன்றளவும் நம்மை பற்றி
அதிர்ச்சியுடனே இருக்கின்றான். ஏனென்றால் தெரிந்தும் நீங்கள் குருடர்களாக இருக்கிறீர்கள், உணர்ந்தும் எதையுமே நீங்கள் விளங்கிக் கொள்பவர்களாக இல்லை, உணர்த்தியும் அதற்கு நன்றி இல்லை, விளங்கிக் கொள்ளக்கூடிய இருதயங்களை நீங்கள் பெறவில்லை, பார்வைகளை கொடுத்தும் உங்களுக்கு நன்றி இல்லை, அதை கொண்டு எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ளவும் இல்லை, காதுகளை கொடுத்தும் மந்தம் இன்னும் இருக்கிறது, அது இன்னும் விலகவில்லை. ஆகவே நீங்கள் இறைவனை ஏற்றுக்கொள்வீர்களானால் உங்களுடைய வாழ்க்கை முழுமைக்கும் அது உங்களுக்கு சொந்தமானது. உங்களுடைய வாழ்க்கை முழுமையும் என்றால் என்ன? உங்களுடைய உயிர் போகும் வரையிலுமா, உயிருக்கு அப்பாலுமா? உயிருக்கு அப்பால், இந்த உலக வாழ்க்கைக்கு அப்பால் உயிர் பிரிந்த பிறகு வாழ்க்கை இருக்கிறது என்பதை நீங்கள் நம்புகிறீர்களா, நம்பவில்லையா? ஏன் நம்ப வேண்டும்? நம்புகிறேன் என்றால் ஏன் நம்ப வேண்டும்? ஊரெல்லாம் சொல்றதுக்காக நம்புறீங்களா, அல்லது உண்மையை உணர்ந்து நம்புறீங்களா? ஊரெல்லாம் சொல்லுது, ஒவ்வொரு மதத்திலையும் மறுபிறவி இருக்குது, மீண்டும் பிறக்கிறது இருக்குது, மீண்டும் எடுப்பப்படுதல், மறு உலகம்னு ஒன்று இருக்குது, பலவாறாக மறுபிறவியை பற்றி பேசப்படுகின்றன. எவரொருக்குமே மறுமை ஏன் அவசியம் என்பது தெரியவதில்லை. மறுமை வேண்டும்தான் என்று நாம் நம்புவோமேயானால் எதனுடைய அடிப்படையில்? கொஞ்சம் நாம் சிந்தித்து பார்ப்போமேயானால் மறுமை நிச்சயமாக இருக்கிறது, நீங்கள் நம்பிக்கை கொண்டே ஆக வேண்டும். இன்னைக்கு மனிதர்களுக்கிடையே சச்சரவுகள் இருக்கிறது என்றால் அதற்கு காரணம் ஏதோ ஒரு நியாயத்தின் அடிப்படையில். இவர் கொடுத்த வாக்குறுதியை அவர் நிறைவேற்றவில்லை, அவர் சொன்னதை இவர் தவறாக புரிந்து கொண்டார், ஆகவே இந்த மனக்கசப்புகள், ஆகவே நமக்கிடையே சச்சரவுகள், பிறர் தூண்டிவிடுவதும் உண்டு, இல்லாததையும் பொல்லாததையும் கொண்டு தூண்டிவிடுவதையும் உண்டு. நாம் நம்பிக்கை கொண்ட மனிதர்கள் நமக்கு பின்னால் பேசி சூழ்ச்சிகளை ஏற்படுத்துவதும் உண்டு. நாம் எதையுமே அறியாதவர்கள். நமக்கு நாமே நாம் பேசுவது நன்மையை பயக்குமா அல்லது தீமையை உருவாக்குமா என்பது தெரியாது. பேசிவிட்ட பிறகு அதனுடைய காரண காரியங்கள் மூலமாக ஒரு நிகழ்ச்சி அதிலிருந்து உருவாகி வரும் பொழுது அதனுடைய சாதக பாதங்களை பார்த்துத்தான் நான் தவறு செய்து விட்டேன் என்று நீங்கள் அறிகிறீர்கள். ஆகவே நீங்கள் ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே அதில் தவறுகளும் இருக்கிறது, நன்மையும் இருக்கிறது. நீங்கள் அறிய சக்தி பெறாதவர்கள். ஆகவே நீங்கள் அஞ்சிக் கொள்ள மாட்டீர்களா இறைவனுடைய உதவி தேவை என்பதை? நான் எடுத்த காரியமெல்லாம் நிறைவேறிவிடும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். அதில் எவ்வளவு குளறுபடிகள், அதில் எவ்வளவு சேதாரங்கள் நீங்கள் ஏற்படுத்துவீர்கள். உங்களுடைய பாதையில் நீங்கள் விரும்பியதை அடைவதற்கு முன்பாக எத்தனை பேருடைய மனக்கசப்பையும் வெறுப்பையும் விரோதத்தையும் நீங்கள் சம்பாதித்துக் கொள்வீர்கள். இதையெல்லாம் கண்டும் காணாததும் அறிந்தும் அறியாதது போல் அது நடந்தாலும் பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என்று நீங்கள் உதாசீனப்படுத்துகிறீர்களே, இது எப்படி உங்களுக்கு சாத்தியமாகிறது? இதன் பிறகு ஒரு கஷ்டத்தை நீங்கள் அனுபவிக்கும் பொழுது இவ்வளவையும் சேர்த்து நீங்கள் அனுபவிக்கிறீர்கள். இப்பொழுதும் கூட அது என்னுடைய தவறுதான் என்பதை அறிவதற்கு பதிலாக பிறரை குற்றம் சாட்டுவதில்தான் உங்களுடைய மன அமைதியும் ஆறுதலும் இருக்கிறதே தவிர, நான் தவறு செய்துவிட்டேன் என்ற அந்த அடிப்படையை கொண்டு நாம் திருந்துவதற்கு வழி இல்லாத நிலையில் தான் நாம் ஆகிவிட்டோம். நியாயம் என்ற அடிப்படை நம் அனைவருக்கும் தெரியும். அது நம்முடைய வாழ்க்கைக்கு ஆதாரம். நியாய உணர்வுகள் இருக்கும் வரையில் இந்த உலக வாழ்க்கையில் நமக்கு எந்த நஷ்டமும் ஏற்படாது. மன வாழ்க்கையில் எனக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. மனம் அமைதியும் நிம்மதியும் கொண்டிருக்க வேண்டுமென்றால் நிச்சயமாக என்னை சுற்றிலும், எனக்குள்ளேயும் என்னை சுற்றிலும் என்னுடைய சமுதாயம் முழுமையும் என் குடும்பம் முழுமையும் நியாய உணர்வுகளுடன் வாழ்வீர்களானார். நியாய உணர்வுகளை கொண்டு அவர்களுடைய வாழ்க்கை அமையுமானால், நியாயமாக என்னை சுற்றிலும் ஒவ்வொரு விஷயமும் நடந்து கொண்டிருக்குமேயானால் நிச்சயமாக என் மனம் அமைதியிடும். அமைதியுறும் அந்த மனதிலிருந்து என்னுடைய இருதயங்களும் சீராக இயங்கிக் கொண்டிருக்கும், எந்த பதற்றமும் இல்லாமல். நியாய உணர்வுகள் உங்களுடைய வாழ்க்கைக்கான ஆதாரம் என்றால், உங்களுடைய உடலின் ஒவ்வொரு அங்கத்தினுடைய வாழ்வுக்கும் அந்த நியாய உணர்வுகள் இருதயத்தை இயக்கும் பொழுது இந்த உணர்வுகள் தான் இருதயங்களில் பாய்கின்றன. உணர்வுகள் சாகடிக்கப்படுமானால் இருதயம் ஸ்தம்பித்துவிடும். உணர்வுகள் பதற்றத்திற்குள்ளாகுமானால், உணர்ச்சிகளாக மாற்றப்படுமானால் இருதயம் நடுங்க ஆரம்பித்துவிடும், துடிக்க ஆரம்பித்துவிடும். கோபத்தில்
அந்த உணர்வுகளுடைய வெப்பத்தில் இருதயம் கொதிக்க ஆரம்பித்துவிடும். இனி இந்த உணர்வுகளுடனும் இந்த அதிர்வுகள் இரத்த ஓட்டத்தில் இருதயத்தின் படபடப்பின் காரணமாக அதனுடைய இயக்கத்தில் ஏற்படுகிற அதிர்வுகள் இரத்தத்தினுடைய ஒவ்வொரு இரத்த நாளங்களிலும் ஒவ்வொரு இரத்த அணுவிலும் அதனுடைய உயிரோட்டத்திலும் கலந்துவிடுகின்றது. இது உடல் உறுப்புகளுக்குள் செல்லும் பொழுது அங்கு ஆரம்பமாகிறது உங்களுடைய உறுப்புகள் அல்லது செல்கள் அல்லது தசைகளின் பலவீனம். அங்கு ஆரம்பமாகிறது உங்களுடைய கேடுகள், உங்களுடைய நோய்கள். இருதயத்தில் ஒரு நோய் இருக்கும் பொழுது அந்த நோய் எங்கு வேண்டுமானாலும் அதனுடைய பக்க விளைவுகளை தோற்றுவிக்கிறது. நேரடியான விளைவுகளும் இருக்கிறது, நாள்பட்ட பக்க விளைவுகளும் இருக்கிறது. அந்த இருதயத்திலிருந்து நோய்கள் நீக்கப்படாத வரையில், அந்த உணர்ச்சிகள் உணர்வுகளாக, அழகான உணர்வுகளாக அந்த உணர்வுகள் நிதானப்படுத்தப்படாத வரையில் நிச்சயமாக எந்த ஒரு நோயிலிருந்தும் நீங்கள் விடுபடுபவர்கள் இல்லை. என்னுடைய இருதயத்தை பாதிக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் ஒரு காரியம் செய்வீர்களானால், ஒரு பேச்சை பேசிவிடுவீர்களானால், அல்லது ஒரு செயலில் இறங்கி நீங்கள் அதில் முழுமூச்சாக எனக்கு எதிராக சூழ்ச்சிகளை எந்நேரமும் செய்து கொண்டிருப்பீர்களானால், என்னுடைய தீமைகள் அனைத்தும் உங்களை வந்து சேருகிறது. எந்த முயற்சியில் நீங்கள் இருக்கிறீர்களோ அதுவே உங்களை சூழ்ந்து கொள்ளும். அந்த சூழ்ச்சிகளிலிருந்து இவர்கள் தப்ப முடியாது. சூழ்ச்சி செய்கிறார்கள் என்று அவர்கள் கூறுகிறார்கள், இல்லையே. உண்மையில் ஒவ்வொரு சூழ்ச்சியும் அவர்களை சூழ்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. சூழ்ச்சி அவர்களை விட்டும் பெயராது. சூழ்ச்சி அவர்களுக்கே சொந்தமானது. ஆகவே அது சூழ்ச்சி. தன்னை சுழற்றும் சூழ்ச்சியாகும் அது. பிறர் எனக்கு வினை வைத்து விட்டார்கள் என்று நீங்கள் ஒருபோதும் இன்னொருவர் தனக்கு கேடு செய்துவிட முடியும் என்று நம்ப வேண்டாம். ஏனென்றால் உங்களை பாதுகாப்பவனும் அவர்களை பாதுகாப்பவனும், உங்களை படைத்தவனும் அவர்களை படைத்தவனும் இறைவன் ஒருவனைத் தவிர வேறு எவரும் இல்லை. உங்களை வாழ்விப்பவனும் வாழ்வுக்கான ஆதாரங்களை உங்களை படைப்பதற்கு முன்பாகவே படைத்தானே உங்களுடைய உணவுகளாக. நிச்சயமாக இறைவன் அளவை கொண்டு திட்டமிட்டிருக்கிறான். உங்களுடைய அளவு நீங்கள் வாழும் காலமெல்லாம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் என்பதன் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். ஒரு சமுதாயத்தில் 10 பேர் இருக்கிறோம் என்றால் 600 கோடி பேருக்கு போக வேண்டாம், 10 பேர் இருக்கிறார்கள் என்று உதாரணத்துக்கு வைத்துக் கொள்வோமே. ஆனால் அந்த 10 பேருக்கு தேவையான அளவு அங்கு இருக்கிறது. ஒருவருக்கு கூடுதலான அளவு அவருடைய பசிக்கு ஏற்ப, ஒருவருக்கு குறைவான அளவு அவருடைய உடலுடைய பலவீனத்திற்கு ஏற்ப, ஒவ்வொருவருக்கும் அவரவருடைய தகுதிக்கு ஏற்பதான் அளந்து கொடுக்கப்படுகிறது. ஆகவே யூனிஃபார்மா எல்லாத்துக்கும் கொடுக்கணுங்கிறது உங்களுடைய அறிவு. உங்களுடைய தேவைக்கு ஏற்றதை அவன் தருவான் என்பது உங்களுடைய நம்பிக்கையாக அமைய வேண்டும். ஆகவே அந்த அளவையும் அந்த எடையையும் நீங்கள் மீறுவீர்களானால் சமுதாயத்தில் நீங்கள் பெரும் துரோகிகளாக வாழ்வதை தவிர உங்கள் மீது விதிக்கப்பட்டதாக இருக்காது. ஆகவே நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள், ஒவ்வொன்றுக்கும் ஒரு அளவு இருக்கிறது. அந்த அளவின்படியே நீங்கள் வாழ வேண்டும். அந்த அளவுக்கு மீறுவது நியாயம் ஆகாது. நான் என்னிடம் வேலை செய்பவர்களில் ஒரு 10 பேரை வைத்திருக்கிறேன் வேலை செய்வதற்காக, எனக்கு உதவுவதற்காக. இது உதவியாளர்கள் என்பதா அல்லது வேலையாட்கள் என்பதா? உதவியாளர்கள். ஆனாலும் நாம் அவர்களை வேலையாட்கள் என்ற தரக்குறைவான வார்த்தையை கொண்டு உபயோகிக்கிறோம். அங்கு நியாயத்தின் அளவில் நீங்கள் மீறுகிறீர்கள். உங்களுக்கு இருக்கும் அதே இருதயம் அவர்களுக்கு இருக்கிறது, அதில் எந்த குறையும் இல்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள். அந்த இருதயத்தை பாதிக்கக்கூடிய ஒரு பேச்சு உங்களிடம் வந்தால், அந்த இருதயத்தை இகழக்கூடிய, அதனுடைய தரத்தை நீங்கள் உதாசீனப்படுத்தக்கூடிய ஒரு பேச்சோ செயலோ உங்களிடமிருந்து வந்தால், அந்த மனம் பாதிக்கும் என்பது உங்களுக்கு தெரியாதா? அறிந்தும் நீங்கள் செய்கிறீர்களா? அதே தரக்குறைவான வார்த்தைகளும் பேச்சுகளும் நடத்தைகளும் உங்கள் மீது பிரயோகிக்கப்பட்டால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்வீர்களா? அவ்வாறு இருக்க ஒரே மாதிரி இருதயத்தை ஏழையோ பணக்காரனோ,
தகுதிகளில் உயர்த்தப்பட்டவர்களோ அல்லது தகுதிகளில், வாழ்க்கை தரங்களில், தேவைகளில் குறைக்கப்பட்டவர்களோ, இறைவன் உங்களுக்கு முன்பாக ஒரு சோதனை உலகமாக ஆக்கியிருக்கும் பொழுது ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இருதயங்கள் அனைவருக்கும் சமமாக இருக்கின்றன. எவரொருவருக்கும் இரண்டு வேறுபட்ட இருதயங்கள் கிடையாது. எந்த இருவருக்கும் மத்தியில் வேறுபட்ட உணர்வுகளை கொண்ட இருதயங்கள் கிடையாது. பாதிக்கப்படுவது தன்மானம் பாதிக்கப்பட்டால் நிச்சயமாக அவர்கள் வருத்தத்திற்குள்ளாகிறார்கள். இன்னும் நீங்கள் அந்த வருத்தத்தையும் மீறி கோபத்தை உண்டாக்கக்கூடிய அளவுக்கு அவர்களை இழிவுபடுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு நீங்கள் செய்யும் பொழுது இறைவன் நியாயமானவன் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரே மனதை கொடுத்திருக்கிறான். உணர்ந்து கொள்ளாத இருதயத்தை எவருக்குமே இறைவன் கொடுக்கவில்லை. என்னை திட்டிவிட்டால் நான் வருத்தப்படாத இருதயம் கொண்டிருப்பவன் என்பதற்கு உலகில் எங்குமே அத்தாட்சி கிடையாது, ஆதாரங்களும் கிடையாது, சான்றுகளும் கிடையாது. ஒவ்வொருவருக்கும் என்னென்ன உணர்வுகள் இருக்கிறதோ அவ்வளவு உணர்வுகளும் இன்னொரு இருதயத்துக்கும் இருக்கிறது. இதில் எந்த குறைவும் இறைவன் ஏற்படுத்தவில்லை. அவ்வாறு இருக்க மனம் உங்களுடைய மனதுக்கு வெளிப்படையான உலக சுகங்கள். இதில் உலக சுகங்களுக்கு நீங்கள் மதிப்பு கொடுக்கிறீர்கள், மனதுக்கு மதிப்பு கொடுப்பதில்லை. உங்களுடைய மனம் ஒரு வேதனைக்குள்ளாகும் பொழுதுதான் இவ்வளவு சுகத்தையும் நீங்கள் உங்களுடைய மனதின் சுகத்திற்கு ஈடாக பரிகாரமாக கொடுத்துவிட விரும்புவீர்கள். அன்று அது உங்களிடமிருந்து ஒப்புக்கொள்ளப்பட மாட்டாது. ஆகவே மனிதர்களே, நீங்கள் நியாய உணர்வுடன் நடந்து கொள்வீர்களானால், அந்த நியாயத்தின் மீது நம்பிக்கை கொண்டிருப்பவர்கள் என்பது உண்மையானால், ஒருவருக்கொருவர் உறுதிமொழிகள் கொடுக்கும் பொழுது நான் நம்பிக்கைக்குரியவன் என்று நீங்கள் உங்களுக்கே சொல்லிக்கொள்ள வேண்டாம். இறைவனுக்கு அஞ்சிக் கொள்ளுங்கள். மற்றவரும் நான் உன்னை நம்பிக்கை கொண்டேன், முடித்திடுவாயா என்று எழுத்தில் எழுதி கையெழுத்து போட்டு வாங்கிக் கொள்ள வேண்டாம். நிச்சயமாக மனிதர்களுடைய இருதயம் பலவீனத்திற்குட்படக்கூடியதாக இருக்கிறது. அது சூழ்நிலையினுடைய அளவை பொறுத்ததாகும். ஆகவே நீங்கள் ஒருவருக்கொருவர் இறைவனுக்கு பயப்படுவீர்களானால் நியாயங்களை அவன் நிலைநாட்டுவான். அவ்வாறில்லை என்றால் உங்களுக்கு நீங்களே நியாயம் என்ற பெயரில் அநியாயத்தையே அதிகப்படுத்திக் கொள்வீர்கள். ஏனென்றால் நீங்களே பலவீனப்பட்டவர்கள் தான். உங்களுடைய பொருள்களை கொண்டு நீங்கள் நியாயம் பேசுவீர்கள். அவர்களுடைய தேவைகளை கொண்டு அந்த நேரத்திற்கு நியாயத்தை ஒப்புக்கொள்வார்கள். நீங்கள் அவர்களுக்கு தாராளமாக இருப்பவர்கள் இல்லை. அவர்கள் உங்களுக்கு உண்மையாளர்களாக இருக்கப் போவதில்லை. இதை நீங்கள் அறியாதவர்களா? அவ்வாறிருந்தும் எப்படி நாளை ஒருவரை நீங்கள் குற்றம் சொல்ல ஆரம்பிக்கிறீர்கள்? இன்று என்னிடம் ஒரு 10 உதவியாளர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் என்னிடம் கூலி வாங்குவதற்காக வந்திருக்கிறார்களா, அல்லது அவர்களுக்கு பின்னால் ஒரு குடும்பம் இருக்கிறது, அந்த குடும்பத்துடைய தேவையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக என்று அவர் உங்களிடம் உதவி செய்வதற்காக வந்திருக்கிறாரா? ஆகவே ஒருவருக்கு 2 குழந்தைகள், ஒருவருக்கு கல்யாணமே ஆகவில்லை, இன்னொருத்தருக்கு 5 குழந்தைகள். இப்பொழுது உங்களுடைய அளவீடு, அதாவது அவர்களுக்குரிய சம்பளம் எதனுடைய அடிப்படையில் இருக்க வேண்டும்? இவன் வேலைக்காரன், இந்த தகுதிக்கு இந்த வேலைக்கு இவ்வளவுதான் என்ற அளவிலா, அல்லது உங்களுடைய உணர்வுகளின் அடிப்படையில் போவீர்களானால் அவர்களுக்காக எதற்காக வந்திருக்கிறாரோ அந்த தேவைகளை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். அப்படி என்றால் இறைவன் அவர்களுக்கு நியாய உணர்வை அளிப்பான். அந்த நியாய உணர்வின் காரணமாக உங்களுடைய அளவு அவரிடமிருந்து பரிபூர்ணமாக நிறைவேறும். ஆகவே முதலாக நாம் பிறரை வேலைக்காரர்கள் என்று கூறுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்கள் என்பது உண்மையானால் அவர்கள் உங்களுக்கு உதவியாளர்கள். ஆகவே உங்களை விட அவர்களுக்கு நீங்கள் அதிக மதிப்பளிக்க வேண்டுமா, அல்லது வேலைக்காரன் என்று தாழ்த்தி நீங்கள் அவர்களுடைய உயர்ந்தவர்கள் என்று நீங்கள் பெருமைப்பட்டுக் கொள்வீர்களா? உங்களுக்கு அந்த உதவி இல்லை என்றால் உங்களுடைய கதி என்ன என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆகவே எந்த ஒரு வேலையாலும் இல்லை, பணக்காரன் என்ற திமிரில் இருப்பவர்களுக்கு எந்த ஒரு வேலைக்காரனும் இல்லை என்று ஆகிவிட்ட போது அவர்கள் தங்களுடைய வேலைகளை தாங்களே செய்யக்கூடிய அளவுக்கு அவர்கள் தங்களுக்கு தாங்களே வேலை செய்து கொள்வதையும் இழிவாக நினைப்பவர்கள். பிறர் தங்களுக்கு வேலை செய்வதன் காரணமாக அவரை இழிவாக நீங்கள் நடத்துவீர்களானால், இழிவான வேலை செய்தால் இழிவானவர்கள், நீங்களோ உயர்வானவர்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு
அவர்கள் வேலை செய்வதன் காரணமாக அவர்களை இழிவானவர்கள் என்று கூறுகிறானால் எவ்வளவு தூரத்திற்கு நீங்கள் மோசமானவர்கள், எவ்வளவு இழிவானவர்கள். இழிவானவனுக்கு வேலை செய்தால் இழிவானவன். எனக்கு வேலை செய்வதன் காரணமாக உதவியால் என்று கூப்பிட மாட்டேன், மரியாதை கொடுக்க மாட்டேன், மாறாக வாடா போடா என்று கூப்பிடுவேன், இழிவுடன் நடத்துவேன் என்றால் அவன் செய்யக்கூடிய வேலை இழிவான வேலை. யாருக்காக செய்கிறானோ அவன் இழிவானவன் என்பதை உங்களுக்கு நீங்களே உண்மைப்படுத்திக் கொள்கிறீர்கள் என்பது உங்களுக்கு புரியவில்லையா? எனக்கு வேலை செய்கிறவங்கன்னு சொன்னால் நான் தகுதியால் உயர்ந்தவன் அப்படின்னு சொன்னால் அவங்களை கண்ணியமாலாம் நடத்தணும். நீங்கள் கண்ணியமானவங்களாக இருந்தீங்கன்னு சொன்னால் எனக்காக செய்யக்கூடிய வேலை, ஒரு கண்ணியவானுக்காக செய்யக்கூடிய வேலை கண்ணியமானவர்களால் தான் செய்ய முடியும். இவர்களை இறைவனை தவிர எனக்கு ஏற்படுத்தவில்லை. அப்படியே அவர்களிடம் சில குறைகள் இருந்தாலும் நான் அவர்களை கண்ணியமாக நடத்துவேனேயானால் அவர்களிடம் கண்ணியம் என்ற அந்த நியாய உணர்வு பிறக்கும் என்பதை ஏன் நீங்கள் உணர தவறவிட்டீர்கள்? இழிவானவர்களாக உங்களுடைய வேலைக்காரர்கள் நடத்தும் பொழுது நீங்கள் இழிவானவர்களாக ஆகிவிட்டீர்கள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். பெரும்பாலும் நமக்கு நாமே இறைவனுடைய சாபத்திற்குரியவர்களாக இருப்பதன் காரணம் நம்மை நாமே தாழ்த்திக் கொள்கிறோம். பிறரை இழிவுபடுத்துவதன் மூலமாக, அதுவும் நமக்கு உதவி செய்பவர்களை இழிவுபடுத்துவதன் மூலமாக அவர்களை வேலையாட்களாக நடத்துவதன் காரணமாக. உணர்ந்து கொள்ளக்கூடிய இருதயங்கள் நமக்கு வேண்டும். நாமோ அவர்களை இழிவுபடுத்தினால்தான் நம்முடைய தகுதி உயர்ந்திருக்கிறது, நம்முடைய பெருமை உயர்ந்திருக்கிறது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அவ்வாறல்ல. அதற்கு நேர்மாறாக நீங்கள் இறைவனுடைய பார்வையில் தகுதிகளாக இருந்து மிகவும் தாழ்ந்து விட்டீர்கள். அதை நீங்கள் உணர்ந்து கொள்பவர்களும் இல்லை. நீங்கள் மட்டும் நியாய உணர்வுகளுடன் நடப்பீர்களானால் நிச்சயமாக நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்கள். நியாயத்திற்குரிய மதிப்பு, மரியாதை அனைத்தும் இறைவனிடமிருந்து உங்களுக்கு கிடைப்பதாகும். ஏனென்றால் இறைவன் நியாயத்தின் மீது நிலைத்திருப்பவன், நியாயம் புரிபவர்களையும் நீதி செலுத்துபவர்களையும் அவன் நேசிப்பவன். ஆகவே நீங்கள் நியாய உணர்வுகளின் மீது நிலைத்திருப்பீர்களானால் நிச்சயமாக இறைவனிடமிருந்துள்ள கண்ணியம் உங்களை வந்தடைகிறது. உங்களை சுற்றிலும் நியாயமான மனிதர்களை உங்களுக்காக ஏற்படுத்துவான். உங்களுக்காக அவர்களுடைய இருதயத்தில் விளக்கத்தையும் ஒளியையும் வழியையும் ஏற்படுத்துவான். நீங்கள் உங்களுடைய தகுதிகளில் உயர்ந்தவர்கள் என்று ஒருபோதும் நினைக்க மாட்டீர்கள். ஏனென்றால் இறை உணர்வு உங்களுக்கு இருக்கிறது. இறைவன் யாவற்றுக்கும் மேலானவன், பெருந்தன்மை மிக்கவன். அவனுடைய உதவியின்றி உங்களால் வாழ முடியாது. அவனுடைய உதவியின்றி உங்களுக்கு நிம்மதியோ அமைதியோ கிடையாது. ஆகவே இறைவனுக்கு பயப்படுவீர்களானால் நியாய உணர்வுடன் நடந்து கொள்ளுங்கள். அதில் உங்களுடைய வாழ்க்கை அமைய இருக்கிறது. இருதயத்தினுடைய தூய்மையை அவன் பாதுகாப்பான். அந்த தூய்மையான இருதயத்தில் ஒவ்வொரு சின்ன விஷயமும் தெளிவாக விளக்கப்படும். ஒரு காரியம் இன்று நான் செய்வேனேயானால் நாளை அது என்ன பலன்களை உருவாக்கும், நன்மைகளை உருவாக்குமா தீமைகளை உருவாக்குமா, இந்த நன்மைகளை உருவாக்கக்கூடிய அந்த பாதையில் நான் எப்படி தீமைகளை விலக்கி கொண்டு செல்வது போன்ற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு தெளிவாக்கப்பட்டு அதன் மீது நீங்கள் உறுதியாக நடப்பீர்களே, விசாலமான பாதைகளில் பொறுமையையும் மேற்கொள்வீர்களே, அந்த பொறுமையில் உங்களுக்கு மிகப்பெரிய சாந்தமும் சமாதானமும் நிலவுமே. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் எப்படி தவறவிடுவோம்? எப்படி உணர்ந்து கொள்ளவும் அறிந்து கொள்ளவும் நாம் தவறிவிட்டோம்? காரணம், நீங்கள் நியாய உணர்வுகளிலிருந்து விலகிவிட்டீர்கள். ஏனென்றால் நியாயத்தின் மீது நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்கள் இல்லை. கண்ணியத்தை நீங்கள் பாதுகாப்பவர்கள் இல்லை. நீங்கள் கண்ணியத்தை பாதுகாக்காத நிலையில் நீங்கள் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். அதே சமயத்தில் உங்களுடைய கண்ணியத்தை எப்பொழுதோ நீங்கள் தொலைத்து விட்டீர்கள். எப்பொழுது ஒரு வேலைக்காரரை, உதவியாளரை வேலைக்காரன் என்று அவனை உதாசீனப்படுத்துகிறீர்களோ, இழிவுபடுத்துகிறீர்களோ, ஒருவனுடைய இழிவு எதனுடைய அடிப்படையில் என்றால் இழிவான வேலைகளை செய்தால் அவன் இழிவானவன். உனக்கு செய்வது இழிவானது என்றால் நீ இழிவானவன். ஆகவே உனக்காக ஒரு செயலை செய்யும் பொழுது அவன் இழிவானவனாக ஆகிவிட்டான். நீ அதற்கு சாட்சியமாக இருக்கிறாய். அவனை இழிவானவனாக கருதி நீ அவனை வேலைக்காரன், அவனுக்கு நன்மையையும் செய்வதில்லை, அவனுக்கு கண்ணியத்தையும் அளிப்பதில்லை. ஆகவே நீ இழிவானவன் என்பதற்கான சாட்சியமாக இருந்து கொண்டிருக்கும் நிலையில் அதை உண்மையில் நீ அனுபவிக்க இருக்கிறாய். இன்று விளங்கிக் கொள்ள முடியவில்லை. உன்னால் எந்த அளவுக்கு விளங்கிக் கொள்ள முடியவில்லையோ அந்த அளவுக்கு நீ சிறுமைப்படுத்தப்படுவதாக,
உன்னுடைய இருதயம் பாதிக்கப்படக்கூடியவனாக நீ உன்னுடைய நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறாய். ஆகவே நம்பிக்கை கொள். இந்த நம்பிக்கை உனக்கு இருக்குமானால் இன்று நீ நாளைய வாழ்க்கையை பற்றி பயந்து கொள்வாய். யாரொருவர் பிறரை இழிவுபடுத்துகிறாரோ அவர் தன்னைத்தானே இழிவுபடுத்திக் கொண்டார். விளங்கிக் கொள்ள முடியாத நிலையில் அவர் விளங்கும் வரையில் அவர் இழிவுபடுத்தப்படுவார், அல்லது அதுவரையில் விட்டு வைக்கப்பட்டு மிகப்பெரிய வேதனைக்குள்ளாக்கப்படுவார். அன்று அவர் தன்னுடைய நிலையை உணர்ந்து கொள்வார். எனவே நாம் பிறரை நியாய உணர்வுகளை கொண்டு மதித்து பழக வேண்டுமே தவிர நமக்கு நாமே நியாய உணர்வுகளை உணர்ந்து கொள்ள வேண்டுமே தவிர இதற்கப்பால் உங்களுக்கு உதவிக்காகவோ தேவைக்காகவோ உங்களுடைய பாதுகாப்புக்காகவோ உங்களுடைய நன்மைகளுக்காகவோ எதனையும் நாடாதீர்கள். நியாயம் என்பது இறைவனுடைய உணர்வுகள். அதில் ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது, அதில் பரிபூர்ணத்துவம் இருக்கிறது. அதில் விளக்கப்பட்டதும் இல்லை. விளக்கமான அந்த நியாய உணர்வில் விளக்கப்பட்டதாக இருப்பதெல்லாம் நீங்கள் ஒருவருக்கொருவர் மரியாதையாகவும் ஒருவருக்கொருவர் கண்ணியத்துடனும் ஒருவருடைய கண்ணியத்தை மற்றவர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்துடனும் இறைவனுக்கு பயந்தவர்களாக நீங்கள் வாழ்வீர்களானால் நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்கள். நியாயம் என்பது ஒருவருடைய அத்தியாவசிய நம்பிக்கையாக இருக்கிறது. தேவையில் மிக மிக உயர்வான தேவை நியாய உணர்வுகள் எனக்கு வேண்டும் என்பதாகும். அந்த நியாய உணர்வுகளை இறைவன் உங்களுக்கு உணர்த்துவான். ஏற்கனவே உங்களுக்காக படைக்கப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் இன்னமும் உணரவில்லை. உணரக்கூடிய அந்த தகுதிகளின் பக்கம் உங்களை திருப்புவான். ஆகவே உங்களுடைய சிந்தனையை அவன் அதிகரிப்பான். அந்த சிந்தனையின் காரணமாக உங்களுடைய நியாய உணர்வுகள் உங்களுக்கு மேலோங்கும். அந்த நியாய உணர்வுகளில் உங்களுக்கு வாழ்க்கையின் ஒளி இருக்கிறது. ஆகவே இன்று நீங்கள் எனக்கு ஒரு தவறு செய்வீர்களானால் அந்த தவறை நான் மனதிற்கு மிகவும் பாதித்துவிட்டதாக உணர்வேனேயானால் நான் அந்த உணர்வுகள் கற்பிக்கப்படுவதற்காக இதுவரையில் மறந்துவிட்டு பிறருக்கு இதே அளவு துன்பத்தை விளைவித்ததற்குரிய கூலி இறைவனிடமிருந்துள்ள ஒரு மிக பெரும் பாக்கியம் என்னுடைய உணர்வுகளுக்கு கிடைத்த அடி. அதில் நான் உணர்கிறேன் என் மனம் இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது. என்னுடைய சுய கௌரவம் இந்த பேச்சின் காரணமாகவும் இந்த ஒரு பெரிதொரு நபரின் செயலின் காரணமாகவும் இவ்வளவு இழிவுக்குள்ளாகிவிட்டது. ஆகவே இப்பொழுது உங்களுடைய நியாயமான உணர்வுகள் எப்படி இருக்க வேண்டும் என்றால், நான் இதுவரையில் இதை உணராமலேயே இருந்தேன். உணர்த்தப்படுவதற்காக இறைவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு திட்டம். ஆகவே நான் இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். நிச்சயமாக என் இறைவன் எனக்கு பொறுமையை தரக்கூடும். இன்னும் உணர்வுகளையும் ஞானங்களையும் எனக்கு அதிகரிக்கக்கூடும். ஒவ்வொரு முறையும் உங்களுடைய இருதயம் பலத்த அடிக்கு ஆளாகும் பொழுது, அதாவது இழிவுக்கு ஆளாகும் பொழுது, நீங்கள் இதே இழிவை பிற மனிதர்கள் மீது செய்திருக்கிறீர்கள் என்பதற்கான அத்தாட்சியாகும். ஒவ்வொரு முறையும் என்னுடைய சுய கௌரவம் பாதிக்கப்படும் பொழுது நான் பிறரை அகௌரவப்படுத்தியதன் காரணமாக, பிறரை மனதால் துன்புறுத்தியதன் காரணமாக இன்று அது எனக்கு உணர்த்தப்படுகிறது. ஒவ்வொரு மனதில் ஏற்படக்கூடிய அடியும் நாம் பிறருக்கு கொடுத்த அடியின் அதே அளவு. உணராமல் செய்ததற்காக நீங்கள் உணர வேண்டும் என்ற அடிப்படையில் இறைவன் உங்களுக்கு அறிவிப்பதாகும். கொஞ்சம் நீங்கள் முன்பாக சிந்தித்து உணர்ந்து நியாய உணர்வுகளுடன் நீங்கள் நடந்து கொண்டிருப்பீர்களானால் உங்களுடைய மனதிற்கு எந்த விதமான பங்கமும் விளையக்கூடிய அந்த ஒரு சூழ்நிலை ஏற்படாது. என்னுடைய இருதயம் மூடப்படுவதற்கான காரணம் நியாய உணர்வுகளை நான் மதிக்காததன் காரணமாக, எனக்கு நானே மதிக்காததன் காரணமாக அந்த உணர்வுகளால் நான் வழிகாட்டப்படவில்லை. பிறருடைய மனதையும் பாதித்ததன் காரணமாக என்னுடைய செயலுக்குரிய கூலி என்னை வந்து அடைய வேண்டியிருக்கிறது. அந்த கூலிகளில் சிலவற்றை நான் அடைந்து கொண்டு இருக்கிறேன். யாரெல்லாம் என்ன திட்டுறாங்களோ அந்த அளவுக்கு நான் மற்ற பேருடைய மனசை புண்படுத்தி இருக்கிறேன். இப்போதான் நியாயம் தெரியுது, தனக்கு ரொம்ப நியாயம் தெரியுது. இது சாதாரணம் எல்லாம் சொல்லுவோமா இல்லையா? அவங்களுக்கு வந்தால் தான் நியாயம் தெரியும். அப்போ பேசுவாங்க நியாயத்தை பற்றி. இவ்வளவும் தெரிந்திருக்கிறது, இருந்தாலும் உணர்வுகளில் இருதயத்தில் கலக்கவில்லை. உண்மைகள் தெரிந்திருந்தாலும் இருதயத்திலும்
உயிரோட்டத்திலும் இரத்த ஓட்டத்திலும் உணர்வுகளாக அது கலக்கவில்லை, தனித்தனியாக இருக்கிறது. ஆகவே உங்களுடைய உடல் உறுப்புகளில் நோய்கள் உருவாகின்றன. இருதயத்தில் ஆரம்பிக்கக்கூடிய அந்த நோய் உணர்வுகள் இருதயத்தில் கலக்காதன் காரணமாக உயிரோட்டம் இரத்த ஓட்டத்தில் கலப்பதில்லை. அந்த இருதயத்திலிருந்து வெளிப்படக்கூடிய இரத்த ஓட்டத்தில் அந்த உயிரோட்டம் கலப்பதில்லை. உயிரோட்டம் இல்லாத ஒரு இரத்த ஓட்டம் செத்ததற்கு சமமானதாகும். அதில் எந்த இயக்கமும் கிடையாது, மனதில் எந்த உயிரோட்டமும் இல்லை. ஆகவே உங்களுக்கு நன்மையான பாதைகள் புலப்படாது, அவ்வளவு மூடப்பட்டதாக ஆகிவிடும். எனவே நம்பிக்கையை கொண்டவர்களே, உங்களுடைய உணர்வுகளை, நியாய உணர்வுகளை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எனக்கு ஒரு தவறு செய்கிறீர்கள், நான் எதை நம்ப வேண்டும் என்றால், நான் செய்த தவறு என்னை வந்தடைந்திருக்கிறது. ஏனென்றால் இறைவனுடைய வாக்குறுதி எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்றால், நீங்கள் செய்ததற்கல்லாமல் உங்களுக்கு கூலி இல்லை. ஒரு அணுவளவேனும் இறைவன் உங்களுக்கு அநியாயம் செய்திடவில்லை, மாறாக அவர்கள் சம்பாதித்துக் கொண்ட தீமைகள் அனைத்தும் அவர்கள் தங்கள் கரங்களால் சம்பாதித்ததுதான். தங்களுக்கு வினைகளாகவே அவர்களுடைய பேச்சுக்களாலும் அவர்களுடைய செயல்களாலும் அவர்கள் சம்பாதித்ததை தவிர இறைவன் அவர்களுக்கு எந்த அநியாயமும் செய்துவிடவில்லை. தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்டார்கள். இப்பொழுது நாம் அதை உணர முடிகிறதா? நமக்கு நாமே அநியாயம் செய்து கொண்டோமே தவிர எவரொருவரும் நமக்கு அநியாயம் செய்யவில்லை என்பதை இப்பொழுது நாம் அறிய முடிகிறதா? எந்த ஒரு தவறு நமக்கு நேர்ந்தாலும் அது நம் கரங்களால் நியாய உணர்வுகளை இழந்து செயல்பட்ட முற்காலத்தில் நாம் ஈடுபட்ட அந்த வினைகளின் காரணமாக இன்று அனுபவிக்கிறோம். ஒவ்வொரு நன்மையும் இறைவன் மன்னிப்பின் காரணமாக உங்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது நீங்கள் நியாய உணர்வுகளை மறப்பீர்கள். என்னுடைய அறிவின் காரணமாக நான் கிடைக்கப்பெற்றேன். நன்றாக தெரியும், உங்களுடைய அறிவின் காரணமாக இல்லை. அந்த அறிவின் காரணமாக என்று இருப்பதா உண்மையானால், நாம் நாளைய வாழ்க்கையை பற்றிய கவலையை இன்று நீக்கிக் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அவ்வாறு உங்களால் இருக்க முடியுமா? நாளைய வாழ்க்கையில் கவலையே இல்லை என்று உங்களால் இருக்க முடியுமா? எவ்வளவுதான் பணக்காரர்களாக இருந்தாலும் சரி, நாளைய வாழ்க்கையில் நான் கவலை இல்லாமல் இருந்துவிடுவேன் என்று எவரேனும் கூறுவாரானால், அவரை போன்ற ஒரு கண்ணிருந்தும் குருடன் கபோதி உலகத்தில் இருக்க முடியாது. நீங்கள் எனக்கு ஒரு தவறு செய்தால் உணர முடியாத நிலையில் அந்த தவறுக்காக நீங்கள் வருந்தும் வரையில் உங்களுக்கு நான் பதிலீடு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். அதாவது உங்களை வேதனைக்குள்ளாக்க, தண்டிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். யாரொருவருக்கு இருதயமே இல்லையோ அவர்கள் மட்டுமே தண்டிப்பதற்கு உரியவர்கள். யாரொருவர் தங்களுடைய தவறுக்கு வருத்தம் தெரிவிக்கிறார்களோ அவர்கள் தண்டிக்கப்படுவதற்கு தகுதியே இல்லாதவர்கள். ஆனாலும் தண்டித்தே தீர்வேன் என்று இருக்கும் பொழுது நீங்கள் நியாயத்தின் எல்லைகளை வரம்பு மீறுகிறீர்கள். நியாயங்களின் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும். நம்பிக்கை என்பது நியாயத்தின் அடிப்படையில் மட்டும்தான். நம்பிக்கையின் அடிப்படையில் நீங்கள் செயல்பட வேண்டும். நீங்கள் பிறருக்கு வெகுமதி அளிப்பதும் தண்டிப்பதும் அந்த நியாயத்தின் மீது நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையின் காரணமாக. நியாய உணர்வுகள் நமக்கு நம்மில் அனைவருக்கும் பொதுவாக மறத்து போய்விட்டது அல்லது செத்துவிட்டது. 100க்கு 100 நியாய உணர்வுகள் நிச்சயமாக நாம் கொண்டிருப்பவர்கள் இல்லை. ஏனென்றால் அவ்வுணர்வுகளை நாம் பெரும்பாலும் மறத்து போக செய்துவிட்டோம். இருதயம் அந்த நியாயத்தை பேசுவதை கூட நிறுத்தி கொண்டது. இப்பொழுது மீண்டும் மீண்டும் இந்த நியாய உணர்வுகளை பேசுவதற்கு காரணம், மறத்து போன அந்த துரு நீக்கப்பட்டு அது மீண்டும் உணர்வு பெற்று எழ வேண்டும் என்பதற்காகவே. உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டம் என்பதே இல்லை. இந்த கஷ்டத்திற்கு காரணம், மனதில் ஒரு கஷ்டம் இருக்கிறது, ஒரு நஷ்டம் ஏற்பட்டுவிடுமோ என்ற பயம் இருக்கிறது. இதற்கு காரணம் நாம் நியாய உணர்வுகளை எந்த அளவுக்கு இழந்து விட்டோமோ அந்த அளவுக்காகும். நீங்கள் நம்புவது நாளைய வாழ்க்கையில் எனக்கு நன்மை நிலைத்திருக்க வேண்டும், நாளைய வாழ்க்கையில் எனக்கு மனதின் சுகம், நிம்மதி நிலைத்திருக்க வேண்டும். மனதின் நிம்மதி வாழ்க்கையினுடைய அடிப்படையும் வாழ்க்கையினுடைய மூலமும் வாழ்க்கையுடைய அந்தமுமாக இருக்க வேண்டும். இது ஒவ்வொருவருடைய எண்ணமும் ஒவ்வொருவருடைய விருப்பமும் அந்தரங்கமான தேடுதலுமாக இருக்கிறது. ஆகவே நாம் இவற்றில் எதை மறுப்போம்? எதனை நாம் மறுத்து போய்விட்டோமோ, அதனை மறுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ, அந்த துன்பங்கள் தீண்டும் பொழுது அவ்வளவும் நினைவுக்கு வருகிறது.
பின்னர் அந்த துன்பங்கள் நீக்கப்பட்டவுடன் மீண்டும் எப்படி பழைய நிலைக்கு நீங்கள் திரும்புகிறீர்கள்? அதே அலிச்சாட்டியத்தின் பக்கமும் பெருமையின் பக்கமும் பிறர் உணர்வுகளை பாதிப்பதன் பக்கமும் எப்படி நீங்கள் திரும்புகிறீர்கள்? ஆகவே யாரொருவர் முதலில் நிராகரிக்கிறார்களோ, நியாய உணர்வுகளை நிராகரிக்கிறார்களோ, பின்னர் அவர்களுக்கு உணர்வூட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை, ஒரு திட்டம் இறைவனிடமிருந்து நிறைவேறும் பொழுது அவர்களுடைய நிலை தலைகீழாகிறது. இப்பொழுது அவர் நியாய உணர்வுகளை பெறுகிறார், இறைவனிடம் மன்னிப்பு கேட்கிறார், தங்களுடைய பெருமையிலிருந்து அவர் விழுந்து விடுகிறார். இதெல்லாம் இறைவனுடைய செயலாக இருக்கிறது. இருந்தாலும் அவர் உணர வேண்டும், இனி ஒரு சமயம் உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை ஏற்பட்டால் மீண்டும் உங்களுடைய பழைய பெருமையின் அந்த அநியாயத்திற்கு திரும்ப மாட்டீர்கள் என்பதை நீங்கள் உத்தரவாதம் கொள்ள வேண்டும். அதற்காக ஒரு குறிப்பிட்ட தவணையையும் இறைவன் ஏற்படுத்துகிறான். ஒரு கஷ்டம் என்று வந்துவிட்டால் நீங்கள் இறைவனிடம் திரும்புகிறீர்கள், உடனே அவன் நீக்கிடுவதில்லை. ஏனென்றால் நீங்கள் இறைவனிடம் ஒரு சடங்காகத்தான் திரும்பி இருக்கிறீர்களே தவிர உணர்ந்து இன்னும் இறைவன் யார், ஏன் திரும்புகிறோம் என்று நீங்கள் சிந்தித்து பார்த்து அவனுடைய தேவையை நீங்கள் உணர்ந்தவர்களாக திரும்பவில்லை. ஆகவே உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறாது. ஒரு கஷ்டம் என்று வந்துவிட்ட பிறகு மனிதர்களிடம் அந்த கஷ்டத்தை நிவர்த்திக்க வழி இல்லை என்று தெரிந்த பிறகு அதே சமயம் உங்களுடைய வேதனைகளிலிருந்து நீங்கள் மீள வேண்டும், அதை தாங்கிக் கொள்ள சக்தி இல்லை என்று உணரும் பொழுது இறுதியாக நீங்கள் இறைவனிடம் மன்றாடுகிறீர்கள். அப்பொழுதும் கூட எவ்வளவு உணர்ந்து நீங்கள் மன்றாடுகிறீர்கள் என்றால், நான் பாவம் செய்திருக்கிறேன் என்ற உணர்வோடு அல்ல, நான் என்ன பாவம் செய்தேன் என்ற அந்த திமிருடன் தான். சிலர் வாய்களால் கூறுகிறார்கள், இன்னும் பலர் வாய்களால் கூறவில்லை நான் யாருக்கு என்ன பாவம் செய்தேன் என்று. அவர் கூறுவது மட்டுமல்ல, அவரை சார்ந்தவர்கள் கூறுவார்கள், இவர் ஒரு கொசு, ஒரு எறும்புக்கு கூட துரோகம் விளைவிக்க மாட்டார். அவரை பற்றி இவர் சாட்சியம் கூறுவார். மகா அயோக்கியர்கள், இன்னும் இவர்கள் திருந்தவில்லை. இவர்களுக்காக வேதனையை இறைவன் இன்னும் அதிகப்படுத்துவான். இதில் எப்படி மனிதர்கள் இறைவனிடம் ஒரு உதவியை கேட்டு அந்த உதவி அவர்களுக்கு வந்து அவர்களுடைய துன்பம் நீக்கப்படுகிறது என்றால், மனிதர்கள் மீது இறைவன் மிகவும் கருணை மிக்கவன். விளங்கி கொள்ளாவிட்டாலும் சரி, தொலைஞ்சி போகட்டும், தன்னால் புரியும் போது புரியட்டும், அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டப்பட்டே வாழ்ந்துட்டு வரட்டும். பல பேருடைய ஏழ்மை நிலை இதனுடைய அடிப்படையில் ஆகும். உங்களுடைய மகன் இருக்கிறான், சொல்லு பேச்சு கேட்கறது கிடையாது, அடிக்கிறீங்க, அப்பவும் புரிய மாட்டேங்குது, இன்னும் அடிக்கிறீங்க, புரிய மாட்டேங்குது. வீட்டை விட்டும் ஒரு போக்குக்காக வெளியே போன்னு சொல்கிறீங்க, அப்பவும் போனாலும் போவானே தவிர திருந்த மாட்டேன்னு சொல்கிறான். இருந்தாலும் நீங்கள் பின்னால் போய் கூட்டிகிட்டு வரீங்க. திருந்தலை ஒற்ற வேண்டியதான மனசு கேட்கல. இறைவனுடைய அதே குணங்களைத்தான் உங்களுக்கும் அமைத்து படைத்திருக்கிறான். யாரொருவர் ஒரு அளவுக்கு மேல் திருந்தவில்லையோ அவர்களை விட்டுவிடுகிறான். ஏனென்றால் இறைவன் இரக்கமுடையவன். அதனுடைய அத்தாட்சிகள் தான் உங்களுடைய இருதயங்களிலிருந்து உங்களுக்கு மிக நெருக்கமானவர்களிடம், பாசமிக்கவர்களிடம் பிறக்கக்கூடிய அந்த ஒரு கருணையாகும். அவர்கள் எவ்வளவு தவறு செய்தாலும் பொறுத்து போவது, மிகுந்த வேதனையில் தண்டித்து விடுவது, பின்னர் வருத்தப்படுவது, பின்னர் இரக்கம் காட்டுவது, அவ்வளவும் இறைவனுடைய குணங்களாக இருக்கிறது. உங்களை தண்டிக்கவும் செய்கிறான், அதே சமயத்தில் உங்கள் மீது பெரும் கருணையுடையவன், இரக்கமுடையவன், பொறுமையாளன். ஆகவே நீங்கள் ஒரு குறிப்பிட்ட தவணைக்கு மேல் உங்களுக்கு தாங்க முடியாது என்று ஆகும் பொழுது, அப்பொழுதும் திருந்தாவிட்டாலும் சரி, உங்களை அவன் கரையேற்றுகிறான். ஒவ்வொருவருக்கும் ஒரு காலத்தவணை இருக்கிறது, அவர்களுடைய ஒவ்வொரு தேவையின் மீதும். அந்த காலத்தவணை எந்த அளவுக்கு நீடிக்கிறது என்றால், அவர்கள் எந்த அளவுக்கு உணர்வு பெறுகிறார்கள் என்று இறைவன் விரும்புகிறானோ அந்த அளவுக்கு. உணர்வு பெற்றுவிட்டால் அந்த நிமிடமே அது உங்களை விட்டு நீங்கிறது. உணர்வு பெறாவிட்டால் உணர்வு பெறும் வரையில் உங்களுக்காக விதிக்கப்பட்ட வாழ்க்கையின் காலமும் இருக்கிறது. நீங்கள் உணர்வு பெறாத நிலையில், கஷ்டத்தை தாங்க முடியாத நிலையில் நீங்கள் இறந்துவிடவும் கூடாது. ஏனென்றால் உங்களுக்காக விதிக்கப்பட்ட காலத்தினுள் நீங்கள் திருந்த வாய்ப்பு இருக்கிறது. நிறைய வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறான். அவ்வளவு வாய்ப்பையும் உங்களுக்கு கொடுத்து பின்னர் நீங்கள் அதில் உங்களுக்கு தேவை இல்லாதவர்கள் என்று ஆகிவிடும் பொழுது, எந்த வாய்ப்பையும் நீங்கள் தவறிவிடும் பொழுது, ஒவ்வொரு வாய்ப்பையும் நீங்கள் உதாசீனப்படுத்தும் பொழுது, உணர்ந்து கொள்ளக்கூடிய அந்த தகுதிக்கு நீங்கள் வராத பொழுது இறைவன் ஒன்று உங்களை முடித்துவிடுகிறான், அல்லது உங்களுடைய கழுத்துக்கள் பணிந்து குனிந்து வரும்படியான வேதனையை உங்கள் மீது இறக்கி ஒரே அடியாக பணியச் செய்கிறான்.
அந்த பணிதலில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கும் நிலையில் உங்களுடைய காரியம் முடிவு பெறுகிறது. அவன் உங்களை மறு வாழ்க்கைக்கு நன்மையாளர்களாக உயர்த்த வேண்டும் என்று விரும்பினால் அவன் உங்கள் மீது தொடர்ச்சியாக வேதனை அனுப்பி கொண்டிருக்கின்றான். ஆகவேதான் நம்முடைய வாழ்க்கை காலங்களில் முதுமை நிலையை அடைந்துவிட்ட பிறகு தொடர்ச்சியான ஒரு வேதனை ஒன்றோ இரண்டோ அல்லது பலவோ உங்களை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறது. இறக்கும் வரையில் நீங்கள் கூறுவீர்கள், கடைசி காலம் வந்துருச்சுன்னு சொன்னால் எல்லாத்துக்கும் வர வேண்டியதுதானே, நோய்கள் வரதான் செய்யுது. ஏனென்றால் உங்களுடைய காலம் முடியப் போகிறது. உங்களுக்கு ஒரு வேதனை வருகிறது என்றால் நீங்கள் திருந்த வேண்டும் என்பதற்காக. ஏனென்றால் மறு உலக வாழ்க்கை என்று ஒன்று இருக்கிறது. நீங்கள் திருந்தாத நிலையில் உங்களுடைய உயிர் பிரியமானால் நிச்சயமாக நீங்கள் நரகவாசிகள். ஆகவே முதுமை என்பது உங்களுடைய காலம் முடியறிக்கிறது. அங்கு அந்த காலத்தில் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு வேதனை தொடர்ச்சியான வேதனை. முதுமையில் வரும் என்கிறீர்கள். ஏன் வருகிறது? காலம் முடியப் போகிறது. நீங்கள் திருந்த நிலையில் இருக்க வேண்டும், உணர்வுடன் இருக்கக்கூடிய நிலையில் இருக்க வேண்டும். மறுமையினுடைய வேதனை மிக கொடுமையானது, ஆகவே நிரந்தரமானதும் கூட. எனவே இறைவன் உங்கள் மீது இரக்கம் கொண்டான், உங்கள் மீது வேதனையை தொடராக இருக்கும்படி செய்தான். ஆகவே அந்த வேதனை எதை குறிக்கிறது என்றால், உங்களுடைய பாவங்கள் நிரம்பிவிட்டது. நீங்கள் பொறுமையாளர்களாக இருப்பீர்களானால், இன்னும் உணர்வு பெறுவீர்களானால் உங்களுக்கு சொர்க்க வாழ்க்கை நிச்சயம். வேதனை இருக்கும் வரையில்தான் நீங்கள் இறைவனை பற்றி எண்ணம் கொண்டிருப்பீர்கள், இறைவனை நினைத்து கொண்டிருப்பீர்கள். அதன் காரணமாக இறைவன் உங்களுடைய உணர்வுகளை உயிர்ப்பிக்கக்கூடும். எனவே அந்த உணர்வுகளில் நீங்கள் வாடும் பொழுது, உணர்ச்சிகளால் வாழ்ந்து உங்களை நீங்கள் சீரழித்துக் கொண்டீர்களே, அந்த வாழ்க்கை முழுமையும் இறைவன் உங்களுடைய நினைவு கொண்டு வருவான். நீங்கள் ஒவ்வொன்றிலிருந்தும் பாவ மன்னிப்பு கேட்பீர்கள். அதன் காரணமாக உங்களுடைய இருதயம் அமைதியடையும். ஏனென்றால் இறைவன் உங்களுக்கு உணர்த்துவான், மன்னிப்பு கேட்பவர்களின் மன்னிப்பை நிச்சயமாக இறைவன் அங்கீகரிக்கிறான். அவர்கள் மனம் வருந்தி விரும்பும் அந்த மன்னிப்பை அவர்களுக்கு தருகிறான். எனவே அவர்களுடைய மனம் கலவரத்திலிருந்து படிப்படியாக ஆறுதலும் அமைதியும் அடைகிறது. எப்பொழுது இறைவன் திருப்தி கொண்டானோ, இவர்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக பாவங்கள் மன்னிக்கப்பட்டுவிட்டன, உணர்வு பெற்றுவிட்டார், இவர்களுடைய வாழ்க்கை தவணையும் முடிகிறது என்று இறைவன் அவர்களுடைய தகுதியின் மீது திருப்தி கொண்டானோ, அப்பொழுது அவர்களை உயர்த்தி கொள்கிறான். வேதனையுடன், முணக்கமில்லாமல், அரற்றல் இல்லாமல் அவர்களுடைய காலம் முடிவடைகிறது. அவர்கள் உயர்த்தப்பட்டவர்கள், மறுமை வாழ்க்கைக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். இன்னும் பலர் இருக்கிறார்கள், மிக பெரும் வேதனையின் மேல் வேதனை. அவர்கள் திருந்துபவர்களாக இல்லை, அவர்கள் அரற்றுபவர்கள். இன்னும் டாக்டர்களை நம்பி காப்பாற்றுங்கள் என்று டாக்டர்களையே அதிகமாக நம்புபவர்கள். தன்னுடைய பணத்தின் திமிரின் காரணமாக இன்னும் பெரிய ஹாஸ்பிட்டல் ஏதாவது இருக்கிறதா, இன்னும் சிறந்த மருந்து உலகில் எங்கிருந்தாலும் விமானத்தின் மூலம் சார்ட்டர்ட் ஃப்ளைட் மூலமாக கொண்டு வாங்க, பிரத்யேகமாக எனக்காக ஒரு ஹாஸ்பிட்டலையே பிளேனில் வச்சு கொண்டு வாங்க, நான் காப்பாற்றப்படணும். இப்படி தங்களுடைய பெருமையின் காரணமாக அகம்பாவத்தில் இறைவனையும் நாம் மிஞ்சிவிடலாம், என்றென்றும் வாழ்ந்து விடுவோம். இவ்வளவு அட்டகாசம் பண்றவங்க என்னைக்கும் வாழ்ந்துடலாம் நினைக்கிறாங்க இல்லையா? இதுலேருந்து தப்பிச்சதுக்கு அப்புறம் உலகம் அடியும் வரையில் வாழ்வாங்க. அப்படியா? அறிவற்றவர்கள். இன்று வாழ்ந்துவிட வேண்டும் என்று நினைக்கிறார்கள். எப்படி இருந்தாலும் மீண்டும் நீங்கள் மரணத்தின் ஒரு பாதையை அடைந்து அதை நீங்கள் சுகித்தே தீர வேண்டும். ஏன் இதை நம்பிக்கை கொள்ளவில்லை? மீண்டும் ஒரு முறை இதே கஷ்டத்தில் ஆக வேண்டியிருக்கும், இதைவிட மோசமான துயரத்தில் ஆக வேண்டியிருக்கும். நீங்கள் எவ்விதம் உங்களை மரணத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்று நினைக்கிறீர்கள்? இன்டென்சிவ் கேர் யூனிட் என்ன, எமர்ஜென்சி வார்டு என்ன, என்னைக்கு வாழ்ந்துடலாம் சொல்றியா? எதற்காக உங்களுக்கு மரணத்தினுடைய அவஸ்தை ஏற்படுகிறது? திருந்த வேண்டும் என்பதற்காக. ஏன் திருந்துவதற்கு பதிலாக வாழ வேண்டும், பிழைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? மீண்டும் மரணத்தை நீங்கள் சந்திக்க மாட்டீர்கள் என்றார். அந்த அளவுக்காக உங்களுடைய அறிவு கட்டுவிட்டது. உங்களுடைய இருதயத்தை நீங்கள் பண்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களுடைய இருதயத்தை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களுடைய இருதயத்தை நீங்கள் தகுதி படைத்ததாக மாற்றிக்கொள்ளுங்கள். நாளைய வாழ்க்கையில் எந்த துயரமும் உங்களை தொடக்கூடாது என்பதன் அடிப்படையில் இன்று நீங்கள் உயருங்கள், அதை விரும்புங்கள். உணர்வுகள் வழிகாட்டும். உங்களுடைய பெருமையை மட்டும் நீங்கள் விட்டுவிட்டால் இருதயத்தில் எந்த நோயும் இல்லை. உங்களுக்காக இறைவன் கொடுப்பதை கொண்டு நீங்கள் பெருமைப்படாதவர்கள் என்ற சமுதாயத்தில் ஆகிவிடுவீர்களானால் அகிலங்களின் அனைத்து நன்மைகளையும் உங்களுக்கு இன்றே அவன் அளித்து விடுவான். ஆனாலும் ஒரு சிறிய விளக்கமாத்த குச்சி கொடுத்தாலும் உங்களுக்கு பெருமை ஏற்பட்டுருது. அப்படிப்பட்ட உங்களுக்கு வாழ்க்கை இதைவிட கேவலமானதாக இருக்குமே தவிர
இதைவிட மேலானதாக இருக்காது. ஆனாலும் இறை உணர்வுகள் அங்கு வித்தியாசமாக வேலை செய்கின்றன. நான் உயர்வடைய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள், பெருமை அடைய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். உயர்வுக்கும் பெருமைக்கும் வித்தியாசம் தெரியாத அளவுக்கு பெருமை அடைய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள். ஆகவேதான் தோன்றினால் புகழோடு தோன்றுங்கள். புகழ் என்றால் என்ன? 4 பேர் உங்களுடைய பெருமையை பேசக்கூடிய அந்த வாழ்க்கையை நீங்கள் வாடுங்கள். தற்பெருமையே தவறு என்று இருக்கும் பொழுது 4 மனிதர்கள் என்னை பற்றி பெருமையாக பேச வேண்டும் என்று விரும்புவதும், அதன் அளவில் நீங்கள் உங்களுடைய உயர்வை நாடுவதும், அதன் காரணமாக பிறரை உங்களுக்கு கீழாக ஆக்கிக்கொண்டு உங்களை பிறருக்கு மேலாக ஆக்கிக்கொள்ள விரும்புவதும் எந்த அளவுக்கு கேடு. தோன்றினால் புகழோடு தோன்றுங்கள் என்று கூறுவது பிறர் புகழக்கூடிய அளவுக்கு. இன்னைக்கு நீங்களும் நானும் தான் உலகத்தில் இருக்கிறோம் வச்சுக்கிறோங்க. 2 பேர் இருக்கிறோம், 2 பேரும் புகழோட வாழணும் இல்லையா? அப்போ ஒருத்தர் கண்டிப்பாக தாழ்ந்தான் போகணும். உங்களுக்கு அதே ஞானங்கள் இருக்குது, எனக்கு அதே ஞானங்கள் இருக்குது. இப்போ 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரியா அல்லது இந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது தோன்றினால் புகழோடு தோன்றுங்கள். நம்ம 2 பேர் தான் உலகத்தில் இருக்கிறோம். உங்களுக்கு இருக்கிற அதே அறிவு எனக்கு இருக்குது, அதே உயர்வு எனக்கு இருக்குது. ஆனால் இந்த ஒரு அடிப்படையில் வாழ்ந்தே ஆக வேண்டும், புகழோடு வாழணும் அப்படின்னு நினைச்சா நம்ம 2 பேரும் என்ன செய்யணும்? ஒருத்தர் ஒருத்தரை தாழ்த்தி கொள்ளக்கூடிய சூழ்ச்சிகளில் இறங்கணும். அல்லது ஒருத்தரை ஏமாற்றி நயவஞ்சகமாக அவரோட உயர்ந்ததாக காட்டக்கூடிய ஒரு அமைப்பில் நான் செயல்படணும். அப்படி தானே? வேறு எதுவும் வழி இருக்கா? இந்த 2மே கெட்ட வழியா அல்லது நல்ல வழியா? இந்த 2மே கெட்ட வழியா நல்ல வழியா? ஆகவே நாம் இருவரும் ஒருவருக்கொருவர் விரோதிகளாகவும் துரோகிகளாகவும் பச்சை பொய்யர்களாகவும் நன்மையை விரும்பாதவர்களாகவும் அழிவை மட்டுமே ஒருவருக்கொருவர் ஏற்படுத்திக் கொள்வர்களாகவும் இருக்கக்கூடிய இந்த பாதையையா நாம் தேர்ந்தெடுப்பது? பெரும்பாலும் மனிதர்கள் உண்மைக்கும் பொய்க்கும் விளக்கம் அறியாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கையில் ஒன்று தோன்றினால் புகழோடு தோன்றுங்கள், அப்படி இல்லை என்றால் தோன்றாமல் இருப்பதே நல்லது என்ற இந்த உண்மைக்கு புறம்பான, மனம் ஏற்றுக்கொள்ளாத, மனம் விரும்பாத உணர்வுகளை சாகடிக்கக்கூடிய இந்த வழிமுறை நமக்கு கேடானதாகும். நியாய உணர்வுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டது இந்த போதனை. உயர்வுக்கும் பெருமைக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு போதனையாகும். நாம் இதிலிருந்து பாதுகாக்கப்பட்டவர்கள். ஆனால் பெரும்பாலும் மனிதர்கள் பெருமையின் காரணமாக இதை வாழ்க்கைக்கு ஒரு சவாலாக ஏற்றுக்கொண்டு, வாழ்க்கையின் ஒரு லட்சியமாக ஏற்றுக்கொண்டு, மனித சமுதாயத்திற்கே நான் துரோகமாகத்தான் வாழ்வேன், ஏனென்றால் எனக்கு புகழ் வேண்டும், இது எனக்கு போதிக்கப்பட்டுவிட்டது, இதனை போதித்தவர் தெய்வத்திற்கு சமமானவர் என்றும் நான் ஏற்றுக்கொண்டேன், ஆகவே என்னுடைய புகழ் வேண்டும் என்ற இந்த வாழ்க்கையில் மனித இனத்திற்கு துரோகமான வாழ்க்கையை நான் வாழ வேண்டுமே தவிர மனித இனத்திற்கு சாதகமான வாழ்க்கையை நான் வாழக்கூடாது. 2 பேரும் சமமான அந்தஸ்துடையவர்கள் என்ற அந்த ஒரு எண்ணம் நமக்கு கூடாது. நாம் இருவரும் சமமானவர்கள் என்ற எண்ணத்தை கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு எண்ணம் நமக்கு கூடாது. எனவே நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் மனித இனத்தை விரும்புபவர்களாக இருங்கள். தனி மனிதனை நம்பக்கூடியவர்களாக இருக்க வேண்டாம். மனித சமுதாயத்தை நேசிப்பவர்களாக இருங்கள். மனிதனுடைய வெளிப்படையான பகட்டையும் அலங்காரத்தையும் கொண்டு நீங்கள் கவரப்பட்டவர்களாக ஆகிவிட வேண்டாம். நம்பிக்கை கொண்ட மனிதர்கள் நியாயத்தின் உணர்வுகளில் நிலைத்திருப்பார்கள். ஆகவே நீங்கள் நியாய உணர்வுகளில் நிலைத்திருங்கள். ஒருவருக்கொருவர் செய்து கொள்ளக்கூடிய அநியாயங்களுக்கு அவர்கள் வருந்துவார்களானால் அவர்களை மன்னித்து பழகுங்கள். ஏனென்றால் உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு கஷ்டம் நீங்கள் உங்கள் கைகளால் தேடிக்கொண்டது என்று இறைவன் உங்களுக்கு அறிவிக்கிறான். நீங்களும் அறிவீர்கள், நம்ம என்ன செஞ்சோமோ அதனுடைய வினை கர்ம வினை. கர்ம வினை என்பது உங்களுடைய செயல்கள், கர்மங்கள், உங்கள் செயல்களால் ஏற்பட்ட வினை. முற்பிறவியில் செய்தது என்று கூறக்கூடியதல்ல. முற்பிறவி என்பது இதற்கு முன்பாக நீங்கள் வாழ்ந்த காலத்தில் என்பது பொருளாகும். ஆகவே ஆன்மீகவாதிகள் கர்மவினை என்பது முற்பிறவியில் என்று ஆரம்பித்து விடுவார்கள். எப்படி பெருமைக்கும் உயர்வுக்கும் வித்தியாசம் தெரியவில்லையோ,
புகழுக்கும் பெருமைக்கும் வித்தியாசம் தெரியவில்லையோ அப்படித்தான் முந்தைய வாழ்க்கைக்கும் கர்மத்திற்கும் வித்தியாசம் தெரியாதவர்கள். முற்பிறவி என்பதற்கும் நீங்கள் இதற்கு முன்னர் வாழ்ந்த காலத்தில் நீங்கள் செய்த தீவினைகளுக்காக உள்ள வினைதான் இது என்பதையும் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு ஆகிவிட்டார்கள். இந்த பிறவிகளில் நாம் கொண்டிருக்கக்கூடிய கோளாறுகள் நிறைய. நாளைய வாழ்க்கை நிச்சயமாக நமக்கு இருக்கிறது என்று நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும். அந்த நம்பிக்கை எதன் அடிப்படையில் என்றால் நியாயம் நிலை பெற வேண்டும் என்ற அடிப்படையில். ஒருவன் ஒரு கொலை செய்து விட்டான். அவனுக்கு எத்தனை தூக்கு? ஒரு தூக்கு. துடிக்க துடிக்க இறந்து போறான். சித்திரவதை பண்ணி இறந்து போறான் ஒருத்தன். இவர் அனுமதிப்பதோ தூக்கு ஒன்றுதான். அதில் ஜாஸ்தியான சித்திரவதைகள் கிடையாது. மிஞ்சி போனால் 10 செகண்டில் முடிய வேண்டிய ஒரு காரியம். அப்படி இருக்கும் பொழுது உயிருக்கு உயிர் பழி வாங்குதல் என்று இருந்தாலும் வேதனைக்கு வேதனை எப்படி பழிதீர்க்கப்பட்டது? அவர் இறப்பதற்கு முன்பாக எந்த வேதனையை அனுபவித்தாரோ அந்த வேதனையை யார் கணக்கிடுவது? வேதனைக்கு வேதனை வேண்டுமல்லவா? எனவேதானே சித்திரவதை செய்து கொலை செய்யணும்னு நினைக்கிற அந்த வெறி வருது. அதே வேதனை அனுபவிக்கணும். இது நியாய உணர்வுகளா இல்லையா? இருந்தாலும் இறைவன் கூறுகிறான், நீங்கள் ஒருவரை தண்டிப்பதாயின் எந்த அளவுக்கு நீங்கள் தண்டிக்கப்பட்டீர்களோ அதே அளவு நீங்கள் அவர்களை தண்டியுங்கள். வரம்பு மீறிவிட வேண்டாம். அப்படி என்றால் எனக்கு ஏற்படுத்தப்பட்ட வேதனை எந்த அளவுக்கோ அதே அளவு வேதனை அவருக்கு ஏற்படுத்த வேண்டும். அதற்கு நான் மீறிவிடக்கூடாது. இது சாத்தியமா? அதே மாதிரி அளவு ஒருத்தர் தண்டிக்க முடியுமா? ஒரு அடியை அடிச்சு ஒரு பல்லு விழுந்துச்சு, வேதனையும் ஏற்பட்டிருக்கு, இரத்தக்கட்டும் ஏற்பட்டிருக்குது, முகமெல்லாம் வீங்கிருச்சு. அதே மாதிரி வீக்கத்தையும் அதே ஒரே ஒரு அடி தான் அதே அளவு அடிச்சுட்டு இன்னொரு பயில்வானமாக இருக்கிறவனுக்கு போயிட்டு அடித்தா அது சாத்தியமாகுமா? 50 கொத்து கொத்துனா பல்லு விட மாட்டேங்குது. என்ன செய்யணும்? நிச்சயமாக நீங்கள் சக்தி பெற மாட்டீர்கள். ஆனாலும் நியாய உணர்வு ஒன்று இருக்கு. எந்த அளவுக்கு வேதனை செய்தானோ அதே அளவுக்கு வேதனை செய்யுங்கள் என்பது நியாயமானது. முடியவில்லை என்றால் என்ன செய்ய வேண்டும்? இறைவனுக்காக மன்னித்து விடுங்கள். அப்படி இல்லை என்றால் நிச்சயமாக நீங்கள் வரம்பு மீறுவீர்கள். அந்த வரம்பு மீறிவிட்டதன் காரணமாக இனி அவர்களுக்கு உங்கள் மீது பழிவாங்க விதி இருக்கிறது. அவர்களும் கோபத்தின் காரணமாக வரம்பு மீறுவார்கள். ஆகவே இந்த முழு சமுதாயமும் தண்டனை, நியாயம், நீதி என்ற பெயரில் ஒருவருக்கொருவர் அநியாயத்தை அதிகப்படுத்திக் கொண்டு ஒட்டுமொத்த சமுதாயமே மிக கெட்ட நடவடிக்கைகளில் இறங்கிவிடுகிறது. இது மனித அறிவை கொண்டு நீங்கள் இழைத்த அநீதி, நீதி என்ற பெயரில் இழைத்த அநீதியாகும். தண்டனை என்ற பெயரில் நீங்கள் செய்த அட்டகாசங்களாகும். ஒன்று, தேவைக்கு குறைவான அளவுக்கு தண்டித்துவிடுகிறீர்கள். அடுத்தது, தேவைக்கு அதிகமாக நீங்கள் வரம்பு மீறிவிடுகிறீர்கள். ஆகவே வரம்பு மீறியதற்கும் நீங்கள் மீறியதன் காரணமாக அவர்களுக்கு உங்கள் மீது ஒரு பழி இருக்கிறது. ஆகவே இது எப்பொழுது தீர்க்கப்படும்? ஒரு கொலை செஞ்சாலும் ஒரு தூக்கு, 10 கொலை செஞ்சிட்டான் அவனுக்கு ஒரு தூக்கு தான். இன்னும் 9 கொலை பாக்கி இருக்குது. அவனுக்கு என்ன செய்யணும்? இப்போ நீங்கள் சக்தி பெற மாட்டீர்கள். ஆனாலும் நியாய உணர்வுகள் நிச்சயமாக உங்களுக்குள் இருக்கிறது. இவ்வளவு அநியாயம் பண்ணவனுக்கு இவ்வளவுதானா? ஒரே ஒரு தூக்கு தானே அவனுக்கு? எப்படி அது சாத்தியம்? ஆகவே நியாய உணர்வுகள் அடையவில்லை. எனவே நீங்கள் நிச்சயமாக ஒரு தண்டனையை குறித்து உங்களுடைய மனம் அமைதி அடையவில்லை. மனம் என்பது உங்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லை, இறைவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. உங்களுக்கும் உங்களுடைய மனதுக்கும் எந்த விதமான கட்டுப்பாடோ அதன் மீது எந்த விதமான அதிகாரமோ உங்களுக்கு அவன் அளிக்கவில்லை. ஆகவே அந்த உணர்வுகள் இறைவன் கொடுத்து கொண்டிருக்கிறான். ஆகவே நியாய உணர்வுகள் நியாயம் நிறைபெறும் வரையில் உங்களுடைய உணர்வுகள் நிச்சயமாக அமைதியோ சமாதானம் அடையாது. அவன் இறந்து விட்டான். 10 கொலைகள் செய்து ஒரே ஒரு தூக்கு தான் இறந்து விட்டான். ஆகவே மீதி 9 பழி அவன் மீது பாக்கி இருக்கிறது. நீங்கள் ஒருவருக்கொருவர் சிறு சிறு தண்டனையாக இருந்தாலும் சரி, ஒருவரை ஒருவர் பழி வாங்கி கொண்டதில் குறைகளும் இருக்கிறது, அளவு மீறிவிட்டதும் இருக்கிறது. ஆகவே இதற்கெல்லாம் உங்களுக்கு நிச்சயமாக நியாய உணர்வுகள் செத்துவிட்டன. ஏனென்றால் வழியில் என்பதன் காரணமாக முடிவிட்டீர்கள். ஆனாலும் அந்த நியாய உணர்வுகள், அதனுடைய உண்மைகள் நிச்சயமாக அடிக்கப்பட முடியாது.
எனவே நீங்கள் அந்த இறைவன் இருப்பது உண்மை என்றால் இதற்கான பழிவாங்குதல் இன்னும் இருக்கிறது என்பதை நம்பியாக வேண்டும். இறந்த பிறகும் அவன் மீது பழிவாங்குதல் இன்னமும் இருக்கத்தான் செய்கிறது, மறுமை என்ற ஒரு வாழ்க்கை இருக்கத்தான் செய்கிறது என்பதை நீங்கள் நம்பியே ஆக வேண்டும். இது உங்கள் மீது விதிக்கப்பட்டது. ஆகவே நீங்கள் மீண்டும் எழுப்பப்படுவீர்கள். அங்கு உங்களுடைய குறைகள் தீர்க்கப்படும் என்பதன் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். அவ்வாறு இல்லை என்றால் இறைவனும் இல்லை, உங்களுக்கு மன நிம்மதியும் இல்லை. ஆகவே நீங்கள் இழிவடைந்த வாழ்க்கையில் திருப்தி பெறாத மனிதர்களாக வாழ்ந்தவர்களாக நீங்கள் எப்பொழுது இருக்கிறீர்களோ உங்களுக்கு நரக வாழ்க்கை நிச்சயம். இறைவனை மறந்ததன் காரணமாக அநியாயத்தில் மிகுதமிஞ்சி விட்டீர்கள். ஆகவே இறை உணர்வு என்ற அந்த அடிப்படை உணர்வே உங்களை விட்டு நீங்கிவிட்டது. நியாய உணர்வுகள் எப்பொழுது உங்களுக்குள் இல்லையோ இறை உணர்வுகள் உங்களை விட்டும் சுத்தமாக ஒட்டுமொத்தமாக நீங்கிவிட்டது. ஆகவே நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பீர்களானால் நாளைய வாழ்க்கை நமக்கு இருக்கிறது, நாம் இறந்த பிறகு என்பதையும் நம்பிக்கை கொள்ள வேண்டும். நாளைய வாழ்க்கை இறந்த பிறகும் தொடரும் என்பதன் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும். இந்த இறை உணர்வுகள் இருக்குமாயானால் நீங்கள் இறைவனை நம்பிக்கை கொண்டவர்கள். ஆகவே இன்று நீங்கள் நியாய உணர்வுடன் வாழ்ந்து கொண்டிருக்க முடியும், வாழ விரும்புவீர்கள். அந்த நியாயத்திற்கு பிரதிபலனாக எனக்கு இங்கு மரணம்தான் ஏற்படும் என்றால் அதையும் நீங்கள் நிச்சயமாக திருப்தியுடன் ஏற்றுக்கொள்வீர்கள். ஏனென்றால் நாளைய வாழ்க்கையை நம்பியவர்கள் நீங்கள். நாளைய வாழ்க்கையில் நிரந்தரமான அந்த வாழ்க்கையில் சாகவும் முடியாது, வாழவும் முடியாது. அப்படிப்பட்ட வேதனையில் நான் ஆடிக்கொடுப்பதாக சொர்க்க வாழ்க்கையில் நான் விரும்புகிறேன். ஆகவே என்னளவில் நீ என்னை கொலை செய்ய கையை நீட்டினாலும் உன்னளவில் நான் கொலை செய்ய என் கையை நீட்ட மாட்டேன். ஆகவே என்னுடைய பாவத்தை நீ சுமந்து கொண்டு வா. நான் நம்பிக்கை கொண்டவன் மறுமையின் மீது. ஆகவே நான் இறைவனுக்காக பொறுமையை மேற்கொள்கிறேன், என் உயிரை தியாகம் செய்கிறேன். இந்த உணர்வுகள் எப்பொழுது நமக்கு வருகிறதோ, உயிர் தியாகம் என்ற இந்த ஒரு அறப்போராட்டத்தின் போது, நான் பழி தீர்த்துக் கொள்வதற்காக உன் அளவில் என் கையை நீட்ட மாட்டேன், ஏனென்றால் நான் வரம்பு மீறிவிடுவேன். பின்னர் உனக்குத்தான் என் மீது அதிகாரம் இருக்கிறது. ஆகவே நான் நஷ்டப்படுவர்கள் ஆகிவிட மாட்டேன். ஆகிய ஒன்று நீ பொறுமையாக இரு. அவ்வாறு இல்லை என்றால் பழிதீர்த்துக்கள். நிச்சயமாக உன்னை பழிதீர்க்க நான் என் கையை உன்னளவில் நீட்ட மாட்டேன். என் பாவத்தையும் நீ சுமந்து கொண்டு வருவதையே நான் விரும்புகிறேன். நான் மறுமையில் சொர்க்கவாசிகளில் ஒருவனாக என்றென்றும் வாழ்ந்துவிடுவேனே. எந்த நஷ்டமும் கஷ்டமும் தீண்டாத அந்த வாழ்க்கையில் சுகம் மட்டுமே மிஞ்சி இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையில் நான் நுழைவேனே. அதற்காக, அந்த மறுமைக்காக இன்று நான் பொறுமையாளனாக இருக்கிறேன். ஆகவே நம்பிக்கையை கொண்டவர்கள் யார் என்றால், யார் பொறுமையை மேற்கொள்வார்களோ அவர்கள் நம்பிக்கையுடையவர்கள். யார் இந்த உலகத்தை மட்டுமே நம்புவார்களோ அவர்கள் நிச்சயமாக இறைவனுக்கு துரோகிகளாக வாழ முடியுமே தவிர, மனித இனத்திற்கே ஒருவருக்கு ஒரு துரோகிகளாக வாழ முடியுமே தவிர, அவர்கள் நம்பிக்கையாளர்களாகவும் நன்மை விரும்புவர்களாகவும் ஒருபோதும் வாழ முடியாது. ஆகவே நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பீர்களானால், பொறுமையாளர்களாக இருப்பீர்களானால், உங்களுக்காக இந்த உலகத்திலும் இறைவனிடமிருந்து ஏராளமான புகலிடங்களும், இந்த உலகத்திலேயே உங்களை இறைவன் கண்ணியமிக்கவர்களாகவும் வாழ வைப்பானே. அப்படிப்பட்ட ஞானங்களையும் வசதிகளையும் உங்களுக்கு தரும்பொழுது உங்களை சுற்றிலும் மனிதர்கள் கூடிவிடுவார்கள். உணர்வு இழந்தவர்கள், இறை உணர்வு அற்றவர்கள், ஆகவே பெருமை கொண்டவர்கள், உயர்வை விரும்புவதாக எண்ணிக்கொண்டு உங்களிடமிருந்து ஏதேனும் பெற முடியுமா என்ற நோக்கத்துடன் உங்களை சுற்றிலும் இருப்பார்கள். உங்களை போன்றே வசதி கொடுக்கப்பட்டவர்கள். உங்களிடம் இருக்கும் வசதி நிலையானது என்பதை அவர்கள் அறிய மாட்டார்கள். தங்களிடம் இருக்கும் வசதி என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று அவர்கள் விரும்புவார்கள். உங்களிடம் இருக்கும் வசதியில் உங்களுக்கு எந்த விதமான தீமையும் நாளைக்கு ஏற்படாது என்பதை அவர்கள் உணராதவர்கள். தங்களிடம் இருக்கும் வசதிகளிலும் ஆடம்பரங்களும் அலங்காரங்களிலும் இன்று அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆடம்பர வாழ்க்கை அவர்களுக்கு என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பிறரை படுத்தும் இழிவின் காரணமாக அவர்களுக்கு வரவிருக்கக்கூடிய வேதனை மிக ஏராளம். அதை அவர் உணராத நிலையில் தன்னுடைய பெருமையை கொண்டு உங்களை அவர்கள் ஏளனம் செய்வார்கள். உங்களிடம் இருப்பது அருள், அவர்களிடம் இருப்பது பொருள். நம்பிக்கை கொண்டவர்களை அவர்கள் சந்திக்கும் பொழுது அருளை அவர்கள் பார்க்க முடியாத நிலையில், அறிய முடியாத நிலையில், தங்களுக்கும் பொருள்களை கொண்டு அவர்கள் தங்களை உயர்வாக மதித்து கொண்டும் பெருமையை கொண்டும் அவர்கள் உங்களை அணுகி, நாங்களும் உங்களை போன்றே நம்பிக்கை கொண்டவர்கள் தான் என்று அவர்கள் கூறுகிறார்கள். உண்மையில் அவர்கள் நம்பிக்கை கொண்டவர்கள் இல்லை. அவர்களுக்குரிய வேதனை வரும்பொழுது இறைவனை பற்றிய
அந்த நம்பிக்கையை அவர்கள் நிராகரித்து விடுவார்கள், நிராசைப்பட்டு விடுவார்கள். மனிதர்களையே அவர்கள் அதிகம் நம்புவார்கள். அப்பொழுது அவர்களுடைய நிலைமையை நீங்கள் பார்ப்பீர்களானால் எவ்வளவு ஏளனத்திற்குரியதாக இருக்கும் என்பதை நீங்கள் சிந்தித்து உணருங்கள். அவர்களிடம் மதிப்பும் மரியாதையும் கண்ணியமும் இருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு அவர்களிடம் ஒட்டுகிறார்கள். நாங்களும் உங்களை சேர்ந்தவர்கள்தான். இவர்களிடம் பணம், பொருள் அனைத்தும் இருக்கிறது. ஆனால் மரியாதையோ மதிப்போ கண்ணியமோ எதுவுமே கிடையாது. பணம், பொருள், அட்டகாசம் எல்லாம் இருக்கிறது. ஆனால் அவர்களிடம் இறைவனுடைய ஒரு டச், ஒரு அருள் என்ற அந்த மிகப்பெரிய ஒரு ஆதாயம் அவர்களிடம் இல்லாததன் காரணமாக இவர்களை விட இறைவனுடைய அருள் பெற்றவர்கள் எல்லா வகையிலும் அவர்கள் பூர்த்தியாக்கப்பட்டவர்களாக, இன்னும் சமுதாயத்தில் கண்ணியப்படுத்தப்பட்டவர்களாக அவர்கள் உயர்ந்திருப்பார்களே, அந்த கண்ணியத்துடன் ஒட்டிக்கொள்ள ஆசைப்படுவார்கள். ஆகவே உங்களுக்கு துதிபாடுவார்கள், நாங்களும் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் என்று உங்கள் முன்பாக கூறுவார்கள். அவர்களுடைய இருதயங்கள் நம்பிக்கை கொள்ளவில்லை. அவர்களுடைய அடையாளங்கள், வாழ்க்கையின் அடையாளங்கள் அதை உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்கும். அவங்களுடைய வாழ்க்கையுடைய அடையாளங்கள், லைஃப் ஸ்டைல் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்கும் இவர்கள் நம்பிக்கை கொண்டவர்கள் இல்லை என்பதை. பின்னர் அவர்கள் தங்களுடைய ஷைத்தான்களுடன், இதை போன்றே இறை துரோகிகளிடம், இறை மறுப்பவர்களிடம், நியாயத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவர்களிடம், தங்களுடைய சகாக்களிடம், மனித துரோகிகளிடம், இறைவனுக்கே எதிராக சூழ்ச்சி செய்யக்கூடிய அந்த தீமுறையை கொண்ட அந்த கூட்டத்துடன் சேரும் பொழுது, ஏன் நீங்கள் நம்பிக்கை கொண்டவர்கள் என்று கூறினீர்கள் என்று கேட்டால் அவர்கள் கூறுகிறார்கள், இல்லை, நாங்கள் ஏளனம் செய்தோம், பரிகாசம் செய்வதற்காகத்தான், நிச்சயமாக நாங்கள் உங்களுடன் தான் இருக்கிறோம் என்று இவர்கள் கூறுவார்கள். நிச்சயமாக இவர்களே பரிகாசத்துக்குரியவர்கள். எனினும் இவர்கள் உணர்ந்து கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் இவர்களுடைய அனைத்து பாக்கியங்களும் இவர்களுக்கு மூடப்பட்டுவிட்டன. இவர்கள் நன்மையையும் தீமையையும் தெளிவாக சிந்தித்து அறிய மாட்டார்கள். சிந்தனை என்ற ஒரு மிக பெரும் பாக்கியம் அவர்களை விட்டு நீக்கப்பட்டு விட்டது. எனவே இவர்களுக்கு எந்த விதமான நன்மையோ அவர்களிடம் இல்லை. அவர்களிடம் இருக்கும் நன்மைகளும் அவர்கள் விட்டு அழிந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் அநியாயங்களில் மிகைத்து விட்டார்கள். இவர்கள் மீதுதான் பழி இருக்கிறது. இவர்களே நரகவாசிகள். இவர்கள் முற்படுத்தியதையும் இவர்கள் விட்டு வந்ததையும் நிச்சயமாக இறைவன் அறிந்தே இருக்கிறான். ஒவ்வொன்றுக்கும் கூலியிருக்கிறது. இவர்களுடைய பெருமையை விட்டு வந்தார்கள். ஆகவே பெருமை கொண்ட வாழ்க்கையை வாழ்ந்து வாருங்கள் என்று கூறிவிட்டு சென்று விட்டார்கள். தோன்றினால் புகழோடு தோன்றுங்கள் என்று பெருமையை குறித்து உரிய வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும் என்று கூறி சென்று விட்டார்கள். அதனுடைய கூற்றின் காரணமாக பெருமையை நாடி யாரெல்லாம் வாழ்கிறார்களோ, இவருடைய அனைத்து பாவங்களும் யார் கூறினார்களோ, தோன்றினால் புகழோடு தோன்றுகின்ற யார் கூறினார்களோ அவர்களை சாரும். அவர்கள் பின்விட்டு வந்ததை நிச்சயமாக இறைவன் அறிவான். அதற்குரிய கூலியும் இருக்கிறது. ஆகவே நரக வாழ்க்கை நிச்சயம். தாங்கள் பெருமையோடு வாழ்ந்த வாழ்க்கைக்காக உடைய கூலியும் இருக்கிறது. முற்படுத்திவிட்டேன். என்னுடைய பெருமையின் காரணமாக என்னுடைய வேதனைகளுக்காக நான் முற்படுத்தியதும் இருக்கிறது. பிறரையும் வழிகெடுத்தேனே, தோன்றினால் புகழோடு தோன்றுகள் என்று அந்த வழிகெடுக்கப்பட்ட மனிதர்கள் நிச்சயமாக என்னை அவர்கள் குற்றம் பிடிப்பார்கள். நான் கூறியதன் காரணமாகத்தான், நான் விட்டு வந்ததற்கான அந்த கூலிக்காகவும் 2 மடங்கு வேதனையை நரகத்தில் நான் காண்பேன். மறுமையை நான் நம்பாதவன். இந்த உலகில் தோன்றினால் புகழோடு தோன்றுகள் என்று கூறிவிட்டேன். மறுமை என்பதை என்ன என்பதை உணராமல் இருதயத்தின் மீது முத்திரையிடப்பட்டவர்கள் ஆகிவிட்டதன் காரணமாக 2 மடங்கு வேதனை இருக்கிறது. இந்த உலகில் செய்ததற்காகவும் பின்விட்டு வந்ததற்காகவும் மனிதர்களை வழிகெடுத்ததற்காகவும் தாங்களும் கெட்டு வடிகட்டிலும் ஆக்கிவிட்டதற்காக 2 மடங்கு வேதனையை அவர்கள் வாழும் காலமெல்லாம் அவர்கள் அனுபவிக்க வேண்டியிருக்கும். அந்த வாழ்க்கையோ நிரந்தரமானது. இவர்களை நிச்சயமாக இறைவன் சபித்து விட்டான். மனிதர்களில் இறை உணர்வு உள்ள சபிப்பவர்களும் பெருமையையும் புகழையும் போதித்துவிட்டு போனார்களே என்று சபிப்பார்கள். உண்மை உணர்வுள்ளவர்கள் இந்த சாபக்கேடும் அவர்கள் மீது இருக்கிறது. யார் மக்களை வழிகெடுத்தார்களோ அவர்கள் மீது இருக்கிறது. ஆகவே இவர்களுக்கு கண்கள் இருக்கின்றன, இவர்கள் பார்ப்பதில்லை. இவர்களுக்கு காதுகள் இருக்கின்றன, இவர்கள் கேட்பதில்லை. இவர்களுக்கு இருதயங்கள் இருக்கின்றன, அதை கொண்டு இவர்கள் விளங்கிக் கொள்வதும் இல்லை. இவர்களே வாழ்ந்து கொண்டிருக்கும் காலங்களிலேயே கண்ணிருந்தும் குருடர்களாக, காதிருந்தும் செவிடர்களாக, இருதயங்கள் இருந்தும் உணர்வில்லாதவர்களாக, கபோதிகளாக தட்டழிந்து திரும்பவர்கள்.
ஆகவே இந்த 2 அத்தியாயம் 2 14வது வசனம், நம்பிக்கை கொண்டிருப்போரை சந்திக்கும் போது அவர்களை நாடி வருபவர்கள் நாங்களும் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் என்று கூறுகிறார்கள். ஆனால் அவர்கள் தங்கள் சகாக்களிடம், பெருமை கொண்டவர்களிடம் தனித்திருக்கும் பொழுது, நிச்சயமாக நாங்கள் உங்களுடன் தான் இருக்கிறோம், நிச்சயமாக நாங்கள் பரிகாசம் செய்பவர்களாகவே இருந்தோம் என்று கூறுகிறார்கள். அடுத்த வசனம், அல்லாஹ் இவர்களை பரிகசிக்கிறான், இன்னும் இவர்களின் வழிகேட்டிலேயே கபோதிகளாக தட்டடியும்படியும் விட்டுவிடுகிறான். இவர்கள்தான் நேர்வழிக்கு பதிலாக தவறான வழியை கொள்முதல் செய்து கொண்டவர்கள். இவர்களுடைய வியாபாரம் லாபம் தராது. மேலும் இவர்கள் நேர்வழி பெற்றவர்களும் இல்லை. ஆகவே இந்த 2 வசனங்களிலிருந்து இன்று நம்முடைய வாழ்க்கையை எவ்வாறு அமைத்துக் கொள்ள வேண்டும்? பழிதீர்க்கும் எண்ணத்தை விட்டுவிடுங்கள். பழிதீர்ப்பது என்பது உங்கள் மீது விதிக்கப்பட்டிருக்கிறது. இரக்கத்தையும் நம்பிக்கையும் அதிகமாக நீங்கள் கொள்ளுங்கள். இறைவன் நிச்சயமாக உங்கள் மீது செய்யப்பட்ட வேதனைக்கு பரிகாரம் இறைவனிடம் இருக்கிறது. நீங்கள் பொறுமையாளர்களாக இருப்பீர்களானால் எதை நீங்கள் இழந்தீர்களோ அதை விட மேலானதை கொண்டு நிச்சயமாக இறைவன் உங்களுக்கு திருப்தி செய்வான். ஆகவே நம்பிக்கை கொள்ளுங்கள். படிக்கு படி காரணமாக உன்னதனுடைய வேதனையை நீங்கள் பார்க்கிறீர்கள், அதன் காரணமாகவும் அமைதி இருக்கிறது. ஆனாலும் இதைவிட மிக பெரும் திருப்தி இருக்கிறது. நீங்கள் பொறுமையை மேற்கொண்டால் எதை இழந்தீர்களோ அதற்கு மேலானதை கொண்டு அவன் உங்களுக்கு திருப்தி செய்வானே. இதில் எது வேண்டும் என்று கேட்டால் பெரும்பாலான மனிதர்கள் அவன் வேதனைப்படுவதை நான் பார்க்க விரும்புகிறேன், இது எனக்கு போதுமானது என்று கூறுகிறார்கள். எந்த அளவுக்கு இவர்கள் நஷ்டவாளிகள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இருந்தாலும் உங்கள் மீது குற்றமில்லை. உங்களுக்கு நீங்களே உங்களுடைய வாழ்க்கையை தரம் தாழ்த்தி கொண்டதன் காரணமாக நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருப்பது மிக சாதாரணமானதாகும். இறைவன் தன் புறத்திலிருந்து மன்னிப்பையும் இன்னும் அதிகமான வாக்குறுதியும் அளிக்கிறான். நம்பிக்கை கொள்ளுங்கள். ஆகவே நம்பிக்கை கொண்டவர்களாக நீங்கள் இருப்பீர்களானால் இறைவனை நம்பிக்கை கொள்ளுங்கள். அதாவது நியாயத்தின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். நியாயம் நிலை பெற்றே தீரும் என்பதன் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். நீங்கள் படித்துக் கொள்வீர்களானால் இன்னொருத்தருடைய வேதனையை கண்டு உங்களுடைய மனம் அமைதியேறுவது நிச்சயமா நியாயம்தான். ஆனாலும் இதைவிட அழகான ஒரு செயல் இருக்கிறது உங்களுக்கு இறைவனிடமிருந்து. பொறுமையாளர்களாக நீங்கள் மன்னித்து விடுவீர்களானால் நீங்கள் எதை இழந்தீர்களோ அதற்கு நியாயத்தின்படி பகரமாக இறைவனிடமிருந்து வருவது நிலையான அந்த நன்மைகளாகும். இதில் எதை நீங்கள் விரும்புவீர்கள்? இரண்டும் நியாயமானதுதான். இருந்தாலும் நன்மையை நீங்கள் விரும்ப மாட்டீர்களா? ஆகவே பொறுமையாளர்களாக இருங்கள். நம்பிக்கை கொண்டவர்கள் யார் என்றால், யார் இறைவனின் மீது நியாயம் நிலைபெறும் என்பதன் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக, குற்றங்குறைகளை மன்னித்து இறைவனுடைய அருளுக்காக நம்பிக்கை கொண்டு அந்த நியாயம் நிலை பெற்றே தீர வேண்டும் என்பதற்காகவும் மறுமையை நம்புவார்களோ, நாளைய வாழ்க்கையில் இந்த உலகத்திலேயே நமக்கு மேன்மையும் இன்னும் மறுமை நாளில் எழுப்பப்படும் பொழுதும் மேலான சொர்க்க வாழ்க்கையும் இருக்கும் என்று நம்புகிறார்களோ, இவர்களுக்கே அனைத்து நன்மைகளும், இவர்களுக்கு இறைவனுடைய வழிகாட்டுதல், இவர்கள் மீது இறைவனுடைய நல்லருளும் அவனுடைய ஆசீர்வாதமும் இருக்கிறது. ஆகவே நம்பிக்கையுடையவர்களாக, நியாயம் நிலைக்கும் என்பதன் மீது நம்பிக்கையுடையவர்களாக, இதுவே இறை நம்பிக்கை என்பதை நம்பிக்கை கொண்டவர்களாக பொறுமையை நீங்கள் மேற்கொள்வீர்களானால் நிச்சயமாக உங்களுடைய காலம் சிறக்கும். காலத்தின் மீது சத்தியமாக நீங்களே வெற்றியடைந்தவர்கள். ஆகவே இன்று இந்த வகுப்பு முடிவடைகிறது.